ஸோ இனி நம்ம பார்க்க போறது என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னது ஆன்சபிள் பார்ட் 3. ஓகே, ஸோ என்னோட ஆன்சபிள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? ஜென்கின்ஸ், டாக்கர், டெராஃபார்ம், குபர்னெட்டிஸ். அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவன் இருக்கார் இல்லையா, அவர் தான் உங்களுக்கு கற்றுக்க போறாரு. நேற்று என்கிட்ட என்ன சும்மா சொன்னாருன்னா, தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. பார்த்த கிளாஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? என்ன கிளாஸ்லாம் பார்த்துருக்கீங்க? கிட்டு, ப்ரொமிதியஸ் கிராஃபானாவா? கிட்டு, ப்ரொமிதியஸ் கிராஃபானா, இது ஆன்சபிள். இந்த ஆன்சபிளோட சேர்த்து 3மே தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா அவர் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. சரியா? அந்த கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ற நிலைமையில நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்காம மட்டும் போயிடாதீங்க. அவர் வந்து ஸ்பாட் பண்ணி லைக் நேம் கூப்பிட்டு வந்து கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னாரு. உங்களை நான் வந்து ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா உங்க நல்லதுக்கு தான். பிகாஸ் கோர்ஸ் படிக்கும் போதே நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ட்ரெயின் பண்றது. ஓகேங்களா? ஸோ யூ கைஸ் ஆர் லக்கி இனஃப் பை பிகாஸ் சொல்லி கேட்குறேன்னா இதை 9 AM 7 AM 7 PMலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கான பேச்சஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ற பேச்சஸ். நடுவில் 12 2 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த பேட்ச்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். நானாலும் சரி அவர் இருந்தாலும் சரி. இந்த பேட்சஸ் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். எதுக்காகனா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, சீக்கிரமா நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுவோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது நாங்கள் சொல்ற கண்டென்ட் எல்லாமே ஐ மீன் நாங்கள் சொல்ற கண்டென்ட் தான் கொஸ்டின்ஸ் வரும். அட்வான்ஸாக எதுவும் கொஸ்டின்ஸ் கிடையாது. நீங்கள் பார்த்ததுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மூணு டோலுமே என்ன சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். கிளியரா? என்ன சொல்லி புரிஞ்சுதா? ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஃபைன். ஸோ ஏன்னா அடுத்து ஜென்கின்ஸு, அதுக்கப்புறம் டாக்கர் போவோம், குபர்னெட்டிஸ் வரைக்கும் அவர் தான் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட. சரியா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் மோரோவர் நாங்கள் இப்போ அண்ட் மோரோவர் எந்த பிரான்ச் எடுத்தாலும் சரி அடிச்சு சொல்லுவேன். பவர் பிரான்ச் தான் வந்து அதிக பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில். எங்கே போய் கேட்டாலும் இதுதான் உண்மை. சரிங்களா? எதுக்காகனா இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நடக்குது. படிக்க வச்சிடறோம்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு எல்லாமே படிச்சிருங்க. ஸோ படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொன்ன, அவர் மட்டும் தான் கொஸ்டின் கேட்பா சொன்னல, அப்போ நான் மட்டும் கொஸ்டின் கேட்க மாட்டேனா? நானும் கொஸ்டின் கேட்பேன். சரியா? ஃபைன். இப்போ ஆன்சபிள் என்னங்க? இட்ஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் விச் இஸ் ஃபார் டிப்ளாய்மெண்ட். அண்ட் நேற்று நம்ம என்ன பார்த்தோம், பிளே புக்ஸ் எழுதி பார்த்தோம் இல்லையா? ஸோ நேற்று நான் டாஸ்க்லாம் கொடுத்துருந்தேன். என்ன டாஸ்க் கொடுக்கவே இல்லையா? ஐடம் பொட்டன்ட் என்ன சொல்லி பார்க்க சொன்னா? ஐடம் பொட்டன்ட்னா என்ன? அந்த ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணுமா? ஐடம் பொட்டன்ட் என்ன? இத்தனை டாஸ்க் கொடுத்துருந்தேனே. ஆன்லைன், அசாருதீன், ஜபா, தேவிகா, ஹரிணி, ஹரிசங்கர், கபில், Kumar. Ansible will do only configuration level of checking. It will not do the infrastructure level of checking. So this is what you are going to define in idempotent, right? Yesterday class. லைக் நான் சொன்னது அப்படி சொன்னேன். லைக் மோரோவர் நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா ஐடெம்பொட்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, ஐடெம்பொட்டன்சினா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாத்தீங்களா? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான், நான் கரெக்ட் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்களா? Not at. You didn't see.
No. Yeah. What about others? Yuvraj, Vijay Kumar, Vigneshwar, Surya. ரெண்டு சூர்யா இருக்காங்க. சூர்யா சாய், சூர்யா சசி அண்ட் சூர்யா. சச்சின் மூர்த்தி, நிர்மலா. சொல்லுங்க. என்னோட சேர்த்து ஒரு 15 பேர் இருக்கீங்க. அப்போ 14 பேர்கிட்ட இருக்கீங்க. கரெக்டா? இங்க ஒரு 4, 6, 10, 11 பேர். ஸோ வேற என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன்? அந்த டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்றது அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்களா? பிளே புக் எழுதுறீங்களா? எஸ் ஆர் நோ? டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ணி டெர்மினேட் பண்ண சொன்னேனே. ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். அது பிளே புக்ல மாத்தி எழுத சொன்னேன். நேம் வச்சு பண்ண சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மாடியூல்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க சொன்னேன். கரெக்ட்டா? லைன் இன் ஃபைல் மாடியூல்னா என்ன? கமாண்ட் மாடியூல்னா என்ன? ஷெல் மாடியூல்னா என்ன? கரெக்ட்டுங்களா? ஷெல் மாடியூல்லாம் சொல்லி பார்க்க சொன்னேன். டெம்ப்ளேட் மாடியூல்னா என்ன? ஃபெட்ச் மாடியூல்னா என்ன? இந்த மாடியூல்ஸ்லாம் பார்க்க சொன்னேன். கரெக்ட்டா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லணும். பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லிடணும். இதுக்கு நம்ம எதுக்கு நான் சைலண்டா இருக்கிறது? ஆன்லைன் டைம் குடுக்கலையா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ் போணும். டைம் குடுக்கலையா? அப்படி அதனாலயா? தயவு செஞ்சு சொல்றேன். பாருங்க. பார்க்காம இருக்காதீங்க. அதாவது நான் இப்பயும் ஓப்பனா சொல்றேன். நீங்க வந்து எங்கள யூஸ் பண்ணிக்கணும். நாங்க யூஸ் பண்ணிக்கணும் இன் த சென்ஸ், நாங்க ஒரு டாஸ்க் குடுக்குறோம்னா, இது எல்லாமே உங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் குடுக்குறோம். சும்மா குடுக்குறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு பார்க்கலன்னா போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். நான் பார்த்தவங்கள எதுவும் சொல்லல. சரிங்களா? பார்க்காதவங்க பாருங்கன்னு தான் சொல்றேன். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா, அப்புறம் நீங்க தான் வந்து வரி பண்ணுவீங்க. என்ன வரி பண்ணுவீங்கன்னா, ஃபியூச்சர் நீங்க கோர்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஃபியூச்சர்ல நீங்க இன்டர் அட்டெண்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும். இப்பயே உட்காந்து படிச்சிட்டீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ல. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ தயவு செஞ்சு பார்க்காம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு போய் பாருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்சிபிள் பார்ட் 3ல வாட் வி ஆர் கோயிங் டூ டூனா, ஸோ நம்ம ஆட் ஆர் கமெண்ட்ஸ் என்ன சொல்லி பார்த்துட்டோம். ப்ளே புக்னா என்ன சொல்லி நம்ம 2, 3 ப்ளே புக்லாம் எழுதி பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ நேத்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ண சொன்னான்னா, கேன் யூ ரைட் ப்ளே புக் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஃபார் அ பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நேத்து பேக்டோர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே புக் ஸ்கிரிப்ட் எழுத சொல்லி சொன்னான். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப ப்ளே புக் எழுத சொன்னா நம்ம எழுதணும்ல. கரெக்ட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PHP MySQLக்கு வந்து ஒரு ப்ளே புக் எழுதி காட்டியாச்சு. இல்ல அப்பாச்சி தெரியும்னா அப்பாச்சி எழுதி காட்டிக்கலாம். டாம்கேட் தெரியுமா டாம்கேட் எழுதி காட்டிக்கலாம். என்ஜினிக்ஸ் ஏதோ ஒண்ணு. ஆனா எழுதும்போது கரெக்ட்டா நீங்க என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்றீங்க, என்ன பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க, எது ஹோஸ்ட், என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனா மட்டும் போதாது. அந்த ஸ்கிரிப்ட எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆயிடணும். ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்துக்குமே ரெடி ஆனா மட்டும் தான் நம்மளால எங்கிருந்து எப்படி கொஸ்டின்ஸ த்ரோ பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். அதனால தான் நம்ம எல்லாமே சேர்த்து படிக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு டூல் மட்டும் கேட்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு டூல் மட்டும் நம்ம படிச்சிருந்துக்கலாமே. அப்படியா? சரி. கிளாஸ் முடிச்சுட்டு தான். சரிங்களா? ஸோ அந்த மாரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு டூல் மட்டும் படிக்கிற மாரி இருந்துச்சு, கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டூல் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. எதுக்கு நம்ம இவ்ளோ டூல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறது? ஸோ எல்லா டூல்ஸுமே அந்த கொஸ்டின் DevOpsன்னு சொன்னாலே எதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுறோம்னு சொல்ல வரேன். சரியா? ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆ வி ஆர் கோயிங் டூ லான்ச் அ Tomcat சர்வர். ஒரு Tomcat சர்வர் லான்ச் பண்ணி, Tomcat இஸ் அ மிடில்வேர். ஸோ என்ன மிடில்வேர்? இது வெப் சர்வர் மிடில்வேரா? ஆப் சர்வர் மிடில்வேரா? வாட் இஸ் த difference between web server middleware and app server middleware? What is the difference between web server middleware and app server middleware? சரி வெப் சர்வர்னா ஆப் சர்வர்னா என்ன? Web server is the one which Web serves the server web is application. Web web application. applications like over 80 port number. So
எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தாங்க. அது என்ன வெப் சர்வர் வெப் அப்ளிகேஷன்? அப்படி கிடையாது. எஸ். உங்களுடைய எஸ் எஸ் யுவராஜ், சொல்லுங்க யுவராஜ். சொல்லுங்க யுவராஜ், சொல்லுங்க. பப்ளிக்ல அந்த மாதிரி VPC கனெக்ஷன் சொல்லணும்னா ஓகே. அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல பப்ளிக்கலி சரிங்களா, பப்ளிக்கா ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அதாவது பப்ளிக்கா வச்சிருக்க சொல்லி ஃபார் தி சென்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் கனெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பப்ளிக்கா யார் வேணாலும் அந்த சர்வருக்குள்ள வர முடியும் அப்படின்னா அந்த சர்வர் வந்து வெப் சர்வர். ஆப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா if he has the access, if he has the permissions, he or she has the permissionsனா என்ன பண்ண முடியும், அவங்களால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆப் சர்வருக்குள்ள போக முடியும். அப்போ டாம் கேட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். நான் சொல்றது எல்லாமே நான் பேசுறது எல்லாமே இன்டர்வியூ பர்சன் தான் பேசிட்டு இருப்பேன். டாம் கேட் வந்து வெப் சர்வர் மிடில் வேற ஆப் சர்வர் மிடில் வேற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சரிங்களா, ஓகே, அது என்ன சொல்லி நீங்க பாருங்க. ஸோ ஏன் வந்து ஒரு ஒரு மிடில் வேற வந்து வெப் சர்வரும் யூஸ் பண்ணலாம், ஆப் சர்வரும் யூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி இது ஐ மீன் நம்மளுக்கு கம்பைண்டா வந்து ரெண்டுத்துமே யூஸ் ஆகுது? எதனால இப்படி யூஸ் ஆகுது? சும்மா ரேண்டமாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, இது மாதிரிலாம் நம்ம யோசிச்சு படிக்கணும். சரிங்களா, ஸோ இது மாதிரி டாம் கேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லல. டாம் கேட் வந்து வெப் சர்வர் மிடில் வேற ஆப் சர்வர் மிடில் வேற. அப்போ எந்த மிடில் ஐ மீன் எந்த சர்வருக்கு இது வந்து கரெக்டா வந்து நம்ம ஃப்ளோ கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்க பார்க்கணும். சரிங்களா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டாம் கேட் சர்வர் நம்ம லான்ச் பண்ண போறோம். டாம் கேட் சர்வர் லான்ச் பண்ணிட்டு அதுக்குள்ள அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், டிப்ளாய் பண்ண போறோம் சொல்ல வரேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to write our playbook. ஓகேங்களா, ஸோ as well as configuration லெவலும் பண்ண போறோம், as well as deployment லெவலும் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு நேற்று நம்ம சிம்பிளா பார்த்தோம், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறது. இனி நம்ம என்ன பண்ண போறோம், டாம் கேட் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள எப்படி அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றது சொல்லி நம்ம பார்க்க போறோம் டீப் டிரைவா. ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் தி ப்ரீரிக்வசைட்ஸ். அதாவது ப்ரீரிக்வசைட்ஸ்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீரிக்வசைட் என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஒரு சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஷின்குள்ள டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் அப்டேட் பண்ணணும். புரியுதுங்களா, ஸோ என்ன பண்றேன், என்னுடைய என்விரான்மெண்ட் என்ன பண்றேன், அப்டேட் பண்றேன்னு சொல்ல வரேன். இப்போ நான் யூஸ் பண்ற மிஷின் என்ன மிஷின், ஓஎஸ் லினக்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணணும், எம் அப்டேட் அப்படின்னு கொடுக்கணும். உபுண்டு வந்துச்சுன்னா ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுக்கணும். அதுதான் என்விரான்மெண்ட் அப்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் பேக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் ஆகிட்டு வரும், இல்லைன்னா ப்ரீவியஸ் பேக்கேஜ் வந்து தான் டவுன்லோட் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ என்ன பண்ண போறேன், ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்டேட் ரெப்போ அப்படி சொல்லி போடுறேன். சரிங்களா, அப்டேட் ரெப்போ இந்த சென்ஸ் அப்டேட் ரெப்போ ஆர் என்விரான்மெண்ட். புரியுதுங்களா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரீரிக்வசைட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு டாம் கேட் சர்வர் கொண்டு வரோம் இல்லையா. டாம் கேட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் தானே, கரெக்ட் தானே. அப்போ அது வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க, கரெக்டா. அப்போ டாம் கேட் வாஸ் டெவலப் பை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஆன்சர் வாஸ் டெவலப் பை விச் லாங்குவேஜ், பைத்தான், கரெக்டா. பைத்தான் டிபெண்டன்சி கொண்டு வந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ டாம் கேட் வாஸ் டெவலப் பை சம் அதர் எனி லாங்குவேஜ். அது என்ன லாங்குவேஜ் சொல்லி கேட்டீங்கன்னா ஜாவா. அப்போ டாம் கேட் நம்ம கொண்டு வரோம்னா நம்ம என்ன கொண்டு வரணும், ஜாவா கொண்டு வரணும். அப்போ டாம் கேட் ரன் ஆகணும்னா ஜாவான்ற டிபெண்டன்சி நம்மளுக்கு வேணும். ஸோ we need to install ஜாவா அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா, we need to install ஜாவா. அப்போதான் டாம் கேட் நல்லா பண்ண முடியும், ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இன்ஸ்டாலிங் ஜாவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டாம் கேட் டவுன்லோட் பண்ணிக்கலாமா. ஜாவா ஒரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டாம் கேட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் டாம் கேட். அப்போ எங்கே டவுன்லோட் பண்ண போறேன், அவனோட அஃபிஷியல் சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போறேன். என்ன டவுன்லோட் பண்ணிக்க போறேன்னா ஒரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்க போறேன். ஜிப் ஃபைல தான் இருக்கும், அதை நம்ம தான் என்ன பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜிப் ஃபைலை ப்ரௌசர்ல இருந்து என்ன பண்ணிக்க போறேன், டவுன்லோட் பண்ணிக்க போறேன் அவனோட வெப்சைட்ல இருந்து. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண அந்த ஜிப் ஃபைல் நம்ம என்ன பண்ணணும், அன்சிப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா, கரெக்டா. ஸோ என்ன பண்ண போறேன், அன்சிப் ஆர் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய டாம் கேட் என்ற ஒரு ஜிப் பேக்கேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், அன்சிப் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட்டா
இன்ஸ்டாலா 5 பண்ணியாச்சு, எல்லாம் பேக்கேஜ் வந்துச்சு. அதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். எதை ஸ்டார்ட் பண்ணணும்? டாம் கேட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுதுன்னா டீமான் ப்ராசஸ். இந்த டீமான் ப்ராசஸ் ஃபாலோ பண்றதுனால தான் we are going to start ன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? டீமான் ப்ராசஸ் ஃபாலோ பண்றதுனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்கு. டீமான் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகிட்டு தான் வரும். இப்போ கிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட் நான் இன்ஸ்டால் தான் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டைரக்டரியில போயிட்டு கிட் இனிஷியேட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணேன். புரியுதுங்களா? அப்போ குறிப்பிட்ட மிடில் வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீமான் ப்ராசஸ் ஃபாலோ பண்றதுனால நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டாம் கிட்ட ரன் ஆகும். ஒரு ப்ராசஸா ஒரு சாஃப்ட்வேரா அந்த மிஷினுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கும் சொல்ல வரேன். இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த 5 ப்ரீரெக்விசிட்க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ரைட் மை பிளே புக்னு சொல்ல போறேன். கிளியரா? இது 5 ப்ரீரெக்விசிட் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் டாம் கேட்ல கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? அப்ளிகேஷன்லாம் டிப்ளாய் பண்ணிக்கலாம். கிளியர்? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? Yes, sir. Yes, bro. Yes, bro. ஸோ என்ன பண்ணிக்க நேற்று என்ன நேம் வச்சேன்? நேற்று ஒரு பிளே புக்கை சேவ் பண்ணனே. கண்ணு தெற்கே இருக்கு, என்ன தெரிய மாட்டேன். ஸோ அதே மாதிரி சைட் பை சைட் என்னோட மிஷின்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் எதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன்? பிகாஸ் ஆஃப் இன்டென்டேஷன்ஸ் அண்ட் எனி எரர்ஸ். ஸோ சர்வருக்குள்ளே எழுதுறதுக்கு பதிலாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கூட எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நிறைய எடிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ என்னுடைய மாஸ்டர் மிஷின்குள்ளே போயிடுறேன். ஸோ பேஜின்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுடைய கீ பேரை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆட் கீ இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஃபைன். க்ளோஸ் இட். ஹலோ ஏஜென்ட் ஃபார்வர்டிங். அவர் நேம்னா இதுதானே மிஸ்டேக் பண்ணீங்க. என்ன class? இது இதுக்கு கிளாஸ் இருக்கு சொன்னாங்களா? இது அந்த கிளாஸ் இருக்கப்பா. இது என்ன பண்ணீங்க? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஹலோ ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுக்காம என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்க. கரெக்டா?
அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இஷ்யூ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைட் பை சைடா விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் ஆகலையா? So I'm going to write a playbook for the prerequisites which I have written there. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஒன்ஸ் என்னோட playbook ஓப்பன் ஆகட்டும். Then we will start. இது எழுதின ஃபைல் எதுன்னு இருந்துச்சு, அப்படியே ஓப்பன் ஆகல. ஸோ ஃபைன். எஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாமா, வில் ரைட் அவர் playbook. ஓகே, ஸோ லோட் ஆகட்டும். யா ஐ கெஸ். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஐஃபன் போஸ்ட். குட். இதில் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் remote underscore user colon ec2 hyphen user. சதீஷ், நான் கிளாஸ் இருக்கு சதீஷ், முடிச்சுட்டு கூப்பிடுவா. நெக்ஸ்ட் பிகம் வந்து எஸ், அப்புறம் டாஸ்க்ஸ். டன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், we can write our tasks. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் என்னது, நம்மளுடைய ரெபாசிட்டரியை அப்டேட் பண்ணணுமா. ஸோ அதனால ஐஃபன் நேமு அப்டேட் ரெப்போ அப்படி சொல்லி சும்மா போட்டுடுறேன். சரிங்களா? ஓகே, தென் நம்ம இதுக்கு என்ன மாடியூல் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாடியூல் யூஸ் பண்ணணும், ஏன் எம்யூ மாடியூல் யூஸ் பண்ணணும், அப்டேட் பண்றதுனால எம் யூஸ் பண்ணணுமா? இப்போ நம்ம யூஸ் பண்ற ஓஎஸ் வந்து லினக்ஸ் ஓஎஸ். அப்போ நம்ம எதை அப்டேட் பண்றோம், எம் தான் அப்டேட் பண்றோம். அப்போ வேற எந்த மாடியூல் இருக்காது. அப்ப என்ன மாடியூல், எம் மாடியூல் தான் அப்படி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இதோட பாராமீட்டர்ஸ் என்னது, நேம் ஸ்டேட். ஸோ நேம்ன்ற இடத்துல நான் என்ன பண்றேன், எம் ரெபாசிட்டரியை முழுசா அப்டேட் பண்றேன். கரெக்டா? குறிப்பிட்ட பேக்கேஜ் மட்டும் அப்டேட் பண்ணல. கரெக்டுங்களா? அதனால டபுள் கோட்ஸ்ல ஸ்டார்னு போட்டுறேன். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த எம் ரெபாசிட்டரிக்குள்ள எல்லாமே. அப்புறம் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆர் பிரசன்ட் ஆர் இன்ஸ்டால்ட் எனிதிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லேட்டஸ்ட்னா லேட்டஸ்ட் பேக்கேஜ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், எம் ரெபாசிட்டரிக்குள்ள அப்டேட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியரா? டன்னா. நெக்ஸ்ட் ஒன்ஸ் அப்டேட்டிங் யுவர் ரெபாசிட்டரி, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இன்ஸ்டால் ஜாவா. அதனால நேம் போட்டுட்டு நான் இன்ஸ்டால் ஜாவான்னு போட்டுறேன். அண்ட் இதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம், வெரி குட், என்ன மாடியூல், எம் மாடியூல், பிகாஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a package. Java is considered to be a package. நால Ansible module for installing packages வந்து பாத்து எம் மாடியூல் தான் போட்டுட்டு இதுக்கு நேம் என்ன போடுறேன். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஜேடிகே ஃபைல் நான் வச்சிருக்கேன். ஸோ ஜாவா 1.8.0 சொல்லிட்டு ஓப்பன் ஜேடிகே ஃபைல் நான் வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சொல்ல வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் லேட்டஸ்ட் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும், ரெபாசிட்டரி அப்டேட் ஆகும், ப்ளஸ் எனக்கு ஜாவா வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகும் சொல்ல வரேன். சரிங்களா? ஒன்ஸ் இன்ஸ்டாலிங் ஜாவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்,
டாம் கேட் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்குண்டான பிளே புக் நான் எழுத போறேன். ஸோ அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ஸோ ஐஃபன் நேமு டவுன்லோட் டாம் கேட் அப்படி சொல்லி சும்மா போட்டுறேன். இதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணலாம்? டப்ளிகேட்டா? ஏன்? ஸோ நம்ம என்ன பண்றோம் இப்போ, அதாவது எம் ரெபாசிட்டரியில இருந்து நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம், எம் மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா டாம் கேட்டோட அஃபிஷியல் சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அவனுடைய அஃபிஷியல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அப்போ அவனோட யூஆர்எல் டவுன்லோட் பண்ணும்போது ஆஸ் பர் நீங்க சொன்ன மாதிரி டப்ளிகேட் அப்படி சொன்னீங்க பாத்தீங்கன்னா, டப்ளிகேட்ன்றது பாத்தீங்கன்னா கமாண்ட். இந்த மாதிரி ஒரு மாடியூல் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், டப்ளிகேட் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா டப்ளிகேட் மாடியூல் சொல்லி இல்ல. அப்போ நம்மளுக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can go and search it here சொல்ல வரேன். ஸோ என்ன பண்ண போறேன், Ansible module for installing packagesனா M module வந்துச்சு. இப்போ Ansible module for downloading, புரியுதுங்களா? அப்போ Ansible module for downloading a package வந்துச்சா? அப்போ டவுன்லோடிங் பேக்கேஜ் சொல்லி சொன்னா அது எங்க இருந்து டவுன்லோட் பண்ண போறேன், எக்ஸ்டர்னல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க போறேன். அப்போ இது எல்லாமே காமன் தான். இப்போ நீங்க போட்டு நீங்க என்டர் அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன மாடல் வருது, கெட் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் தான் உங்க மாடியூல். என்னது, கெட் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல், டப்ளிகேட் கிடையாது. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் நாங்க வந்து வெளியில இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போறேன், என் மிஷின் டவுன்லோட் பண்ணிக்க போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ Ansible module for downloading a package போட்டா நம்மளுக்கு என்ன வருது, get underscore URL தான் உங்களோட மாடியூல் சொல்ல வரேன். கிளியரா? அப்போ get underscore URL அப்படின்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் இது நம்ம பேராமீட்டர்ஸ் தெரியாது இல்லையா? ஸோ என்ன பேராமீட்டர்ஸ் கேட்டிங்கன்னா, if you go and see it here, தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா டப்ளிகேட் இதுல இருந்து or டைரக்டா curl, வாங்கும்போது அது வந்து நீங்க டப்ளிகேட் ஒரு curl வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிளே புக் தானே எழுதுறீங்க, அந்த பிளே புக் என்ன மாடியூல் இருக்குமோ அந்த மாதிரி தானே எழுதி ஆகணும். அப்போ இங்க பாருங்க டவுன்லோட் ஃபைல்ஸ் ஃப்ரம் HTTP HTTPS or FTPனா இந்த மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட URL மாடியூல் ரிட்டர்ன் URL மாடியூல் URL டெஸ்டினேஷன் மோட் இதுதான் என்னோட பேராமீட்டர்ஸ். அது என்னோட பேராமீட்டர்ஸ். அப்போ URL get underscore URL என்னது, it is your module. URL parameters. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய டாம் கேட்டோட அஃபிஷியல் சைட்டுக்கு போகணும். நான் என்ன பண்றேன், டாம் கேட்டோட 9 சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? ஸோ டாம் கேட் டவுன்லோட் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். அப்பாச்சி டாம் கேட் 9 சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் இருக்கா, இதுக்குள்ள போங்க. போயிட்ட பிறகு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிப் ஃபைலா டார் ஜிப் ஃபைலா விண்டோஸ்க்கா 64 பிட் விண்டோஸ்க்கா கேக்குது. நம்ம என்ன டவுன்லோட் பண்ண போறோம் சொன்னேன், ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க போறோம் சொன்னேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் இருக்கா, ஸோ காப்பி லிங்க் அட்ரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? என்ன பண்ண சொல்றேன், எனக்கு இந்த URL இருந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும்ல, டெஸ்டினேஷன் இந்த URL டவுன்லோட் பண்ணிடும். என்ன வெர்ஷன் 9.0.80 சொல்லி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிடும். ஒரு ஜிப் ஃபைல கொண்டு போய் இதெல்லாம் எங்க நடக்குது, ஸ்லேக்குள்ள நடக்குது இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், /user/localக்குள்ள என்ன பண்ணு, இதை டவுன்லோட் பண்ணி வையின்னு சொல்றேன். இதை டவுன்லோட் பண்ணி வை, டாம்கேட் ஃபைல ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணி வையின்னு அப்படி சொல்றேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மோடுன்னு கொடுத்துட்டு இது என்ன பண்ணு, வித் ஆல் பெர்மிஷன் சொல்றேன், என்ன பண்ணு செஞ்சு முடி. வித் ஆல் பெர்மிஷன் என்ன பண்ணு, இதை செஞ்சு முடின்னு சொல்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், போயிட்டு அந்த get underscore URL மாடியூல்ல வழியா URL நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த அபிஷியல் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்க்ல இருந்து என்ன பண்ணும், டவுன்லோட் பண்ணி எங்க வைக்கும், ஸ்லேவ் உடைய யூசர் லோக்கல் என்ற பாத்குள்ள டவுன்லோட் பண்ணி வைக்கும் சொல்ல வர.
அப்போ இப்போ வரைக்குமே எனக்கு என்னவா இருக்கு, ஜிப் ஃபைல தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல, யூசர் லோக்கலுக்குள்ள ஜிப் ஃபைலா இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும், அன்சிப் பண்ணணுமா? ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம சொன்னா அதுக்கு ப்ரீவியஸ் எழுதுனா இல்லையா? ஸோ அன்சிப் பண்ணும் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னா. ஸோ அதனால ஐஃபன் நேம் அன்சிப் tomcat அப்படி சொல்லி போடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு சாட் வந்து பிடிக்கலன்னா பிளாக் பண்ணி வைப்பீங்க. அப்படி வந்து திருப்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, மியூட் பண்ணலாம். அதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னது, ரிப்போர்ட்டா, ஆர்ச்சீவ் பண்ணலாமா? அப்போ ஜிப்புக்கு டெக்னிக்கலான வேர்டு வந்து ஆர்ச்சீவ் தான். இப்போ அன்சிப்னா அன்ஆர்ச்சீவ், அவ்வளவுதான். ஆர்ச்சீவ் ஆர் ஆர்கேவ். ஓகேங்களா? ஸோ ஆன்சிபிள் மாடியூல் ஃபார் அன்சிப் அப்படி சொல்லி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வருது, அன்ஆர்கேவ். ஓகேங்களா? இதுதான் உங்களோட மாடியூல். ஸோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், அன்ஆர்ச்சீவ் ஆர் அன்ஆர்கேவ் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் இது பேராமீட்டர்ஸ் தெரியணும்ல. ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, நம்மளுக்கு சோர்ஸ், டெஸ்டினேஷன், ரிமோட் சோர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ சோர்ஸ்ன்ற இடத்துல நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம ஜிப் ஃபைல் இருக்கு, வெரி குட். எங்க இருக்கு, யூசருக்குள்ள லோக்கலுக்குள்ள என்னவா இருக்கு, ஒரு ஜிப் ஃபைலா இருக்குன்னு சொல்ல வர. இதுதானே, ஒரு ஜிப் ஃபைலா, ஒரு ஜிப் பேக்கேஜா எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. என்ன பண்ணு, டெஸ்டினேஷன்ல சேம் யூசருக்குள்ள லோக்கலுக்குள்ள பின்னுக்குள்ள என்ன பண்ணு, அன்சிப் பண்ணி வை. எனக்கு ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். யூசர் லோக்கலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்கும், யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அன்சிப் ஆன ஃபைல் இருக்கும் சொல்ல வர. இந்த ஜிப் அன்சிப்லாம் எங்க இருந்து பண்ற, எல்லாமே மாஸ்டர்ல இருந்து பண்ற. இது எல்லா வேலையும் மாஸ்டர்ல இருந்து பண்ற, கரெக்டா? அதனால ரிமோட் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், எஸ், புரியுதுங்களா? மாஸ்டர்ல இருந்து பண்றதுனால ரிமோட் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்னு கொடுத்து நான் என்ன பண்றேன், எஸ்ன்னு கொடுத்துடுறேன். அண்ட் இத அதே மாதிரி வித் ஆல் பெர்மிஷனோட என்ன பண்றேன், இதையும் செஞ்சு முடிக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட ஏதாவது இடத்துல வந்து எனக்கு பெர்மிஷன்ஸ் டினைன் பண்ணிட்டு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்றேன், வித் ஆல் பெர்மிஷன் என்ன பண்றேன், செஞ்சு முடிச்சிடுன்னு சொல்ல வரேன். கிளியர்? ஓகே. ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ், புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஜிப் ஃபைல் எங்க இருக்கும், எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஜிப் ஃபைல் எங்க இருக்கும், ஜிப் ஃபைல் யூசர் லோக்கலுக்குள்ள இருக்கும், அன்சிப் பண்ண ஃபைல் யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் அன்சிப் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சைஃபன் நேம் ஸ்டார்ட் tomcat அப்படி சொல்லி போட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு tomcat வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்ப நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணலாம், சர்வீஸ் மாடல் யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் சிடிஎல், சிஸ்டம் டி, இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா ஷெல்ன்ற ஒரு மாடல் சொல்லி தர போறேன், ஷெல். சரிங்களா? இப்போ நம்ம லினக்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா கமாண்ட்ஸுமே என்ன கமாண்ட்ஸ், இது கமாண்ட்ஸ் எல்லாம் என்ன கமாண்ட்ஸ், பேஷ் ஷெல் கமாண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆர் பேஷ் கமாண்ட்ஸ். பேஷ்னா என்னது, பேஷ்னா born again shell, புரியுதுங்களா? பேஷ்னா born again shell தான் பேஷ். அப்போ ஆகும்போது அது ஷெல் கமாண்ட்ஸ் தான், புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன் சொல்லிக்கிட்டேன்னா ஷெல் மாடலுக்கு வந்து இந்த ஒரு பாராமீட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை, ஷெல் மாடலுக்கு இந்த ஒரு பாராமீட்டர்ஸ்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன்னா, ஸோ ஆன்சிபிள் மாடியூல் டு ஸ்டார்ட் tomcat அப்படி சொல்லி போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கு இல்லையா? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு tomcat-ஐ ஹோஸ்ட் மிஷினில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கேட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டினை, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது, tomcat-ஐ எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சர்வீஸ் மாடல் யூஸ் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க அது பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, சர்வீஸ் மாடல் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேன் ஷெல் மாடல் யூஸ் பண்ணிக்க போறேன். ஏன் இந்த ஷெல் மாடல் நான் யூஸ் பண்ணிக்க போறேன்
இப்போ இந்த ஷெல் மாடியூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷெல் மாடியூல்ல ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்காம ./shortup.sh யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஷெல் மாடியூலுக்கு எந்த ஒரு பேராமீட்டர் இல்லைன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அவன் தனியா என்ன பண்ணியிருக்கான், ஆர்குமெண்ட்ன்ற ஒரு மாடியூல் கொண்டு வந்து அந்த ஆர்குமெண்ட் மாடியூலுக்கு CHDIR சைல்ட் டைரக்டரி சொல்லுவான். சைல்ட் டைரக்டரி சேஞ்ச் டைரக்டரி அதை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான், ஓபிடிக்குள்ள அப்பாச்சி டாம்கேட் இருக்கு, அதுக்குள்ள பின்ன்ற ஒரு டைரக்டரி இருக்கும். அதாவது ஒரு டாம்கேட்டோடைய பேக்கேஜ் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஷட் டவுன் பண்றதுக்கு ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே எந்த டைரக்டரிக்குள்ள இருக்குன்னா டாம்கேட்டுக்குள்ள பின் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். கான்ஃபிகரேஷன்லாம் மாத்தணும்னா கான்ஃபிடன்ட் டைரக்டரி இருக்கும். அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு டைரக்டரி, யூசர்ஸ் ஆட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டைரக்டரி. இது மாதிரி சொல்லி என்ன பண்ணிருக்கான், டாம்கேட்டுக்குள்ளேயே மல்டிபிள் டைரக்டரிஸ் வச்சிருக்கான். அப்போ டாம்கேட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், டாம்கேட்டுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள பின் டைரக்டரி இருக்கும், அதுக்குள்ளதான் என்ன இருக்கும், startup.sh இருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஸ்ட்ரைட்டாவே கூட என்ன பண்ணிருக்கலாம், இந்த பாத்தை இங்க கூட கால் பண்ணிருக்கலாம். அவன் அப்படி கால் பண்ணாம என்ன பண்ணிருக்கான், ஆர்குமெண்ட் என்ற மாடல் கொண்டு வந்துட்டு CHDR கொண்டு வந்திருக்கான். சரிங்களா? இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் மோர் ஓவர் நான் ஷெல் மாடல் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நோஹாப் பண்ற கமாண்ட் தெரியுமா? நோஹாப் இது ஒரு பேஷ் கமாண்ட். எதுக்கு நான் ஷெல் மாடல் கொண்டு வந்திருக்கேன், இந்த எந்த இடத்துலச்சும் இந்த மாடல் எந்த இடத்துலச்சும் நான் வந்து ஒரு பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னா, இப்போ நான் பிளே புக் எழுதிருக்கேன்ல, ஏதாவது இடத்துல நான் பேஷ் கமாண்ட் மேக் டைரக்டரியோ இல்ல சிடியோ இந்த மாதிரி லிஸ்டோ இந்த மாதிரி டைரக்டரி யூஸ் பண்ணிருக்கேனா? யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஷெல் மாடியூல்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால ஒரு பேஷ் கமாண்டை கொண்டு வர முடியும். அப்போ நான் என்ன பேஷ் கமாண்ட் கொண்டு வர போறேன்னா, நோஹப்ன்ற ஒரு பேஷ் கமாண்ட் கொண்டு வர போறேன். நோஹப்னா என்ன கேட்டீங்கன்னா, நோ ஹேங் அப். நோ ஹேங் அப்னு அர்த்தம். It allows you to run a process that continues to run even after you have logged out of a session. Okay, this command is particularly useful when you want to run a long running process or a command that make a significant amount of time to complete. அப்ப இது என்ன சொல்ல வருது, இந்த கமாண்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஷெல்லை விட்டு வெளியே வந்தாலும், ஷெல்னா இது இதுதான் ஷெல்லு, நீங்க ஷெல்லை விட்டு வெளியே வந்தாலும் இல்ல ஸ்டாப் பிடிச்சிருந்தாலும் என்ன ஆகும், டாம்கேட் வந்து லைவா எந்நேரமும் ரன்னிங்லேயே தான் இருக்கும் சொல்ல வரான். புரியுதுங்களா? டியூ டு சம் சினாரியோஸ்னால நீங்க உங்களோட ஸ்லேவ் மிஷின் நீங்க ஸ்டாப் பண்றீங்க இல்ல ரீபூட் பண்றீங்க, அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்ல, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டாம்கேட் வந்து ஸ்டாப் மோடு போயிடும், ஷட் டவுன் ஆயிடும். அந்த டைம்ல உட்காந்து நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா, திருப்பி என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக எந்நேரமும் என் டாம்கேட் வந்து ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல நோஹப்ன்ற ஒரு கமாண்டை நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? அப்ப எங்க கொண்டு வர முடியும், ஷெல் மாடல் கொண்டு வந்தா என்ன பண்ண முடியும், பேஷ் கமாண்ட்ஸ்ல கொண்டு வர முடியும். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்னோட டாம்கேட் எங்க இருக்கு, இப்போ யூசருக்குள்ள எங்க இருக்கு, லோக்கல், அதுக்குள்ள என்ன இருக்கு, பின்னுக்குள்ள என்ன இருக்கு, ஜிப் ஃபைலா இருக்கா, அன்சிப் ஆன ஃபைலா இருக்கா, அன்சிப் ஆன ஃபைலா இருக்கா. அப்ப அப்பாச்சி டாம்கேட் இது வரைக்குமே போட்டுக்கணும், இதுதான் அன்சிப் ஆன ஃபைல். சோ இதுக்குள்ள நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டாம்கேட் உள்ள இருக்கும், பின் டைரக்டரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பின் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும் startup.sh அப்படின்னு இருக்கும். startup.sh, shutdown.sh, catalina.sh. catalina.sh என்ன சொல்லி பாருங்க, catalina.sh என்ன சொல்லி பாருங்க, இது எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லி பாருங்க. சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகும், ஓகே சரிங்களா? அதே மாதிரி கடைசியா என்ன பண்றேன், ஆம்பர்சன்ட்ன்ற ஒரு சிம்பிள் நான் போட்டு முடிக்கிறேன், ஆம்பர்சன்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஷெல் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஷெல் ஆபரேட்டர்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, கிரேட்டர் தென் அது ஒரு ஆபரேட்டர், பைப்லைன் இது ஒரு ஆபரேட்டர், ஆம்பர்சன்ட் இது ஒரு ஆபரேட்டர். எந்த ஆபரேட்டர்ஸ் எந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். புரிஞ்சுதா? ஓகே, கிளியர், ஃபைன் கைஸ். ஸோ ஆஸ் பர் நம்மளுடைய பிளே புக் எழுதி நம்ம முடிச்சிட்டோம். ஆஸ் பர் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோமா?
5 ப்ரீவியஸ் முடிச்சிட்டோமா? கிளியரா? டன்? ஆன்லைன்? எஸ் ஆர் நோ கைஸ்? எவ்ரிவன்? Yes, bro. Yes, bro. Sir. Yes, sir. Yes. சொல்லுங்க. யாராவது சொல்ல வந்தீங்களே, கூப்பிட்டீங்களே, சொல்லுங்க. ஃபைன். ஸோ என்ன பண்றேன்? கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு என் மிஷின்குள்ள வந்துடுறேன். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட ஃபைல் இருக்கோ? என்ன ஃபைல்? apache.yml இருக்கா? ஸோ அதுக்குள்ள நான் போறேன். ஸோ வி apache.yml போயிட்டு shift:%d போட்டீங்கன்னா எல்லா லைன்ஸ் டெலிட் ஆயிடும். இன்சர்ட், பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, எஸ்கேப் wq extend போட்டு என்ன பண்றேன்? சேவ் பண்ணிடுறேன். டன்னா? இப்போ இந்த பிளே புக் ரன் பண்ணணும். வாட் இஸ் த கமாண்ட்? ansible -playbook -i sample.txt. Very good. apache.yaml. So as per நம்ம ப்ரீவியஸ் எடுத்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு நம்ம கொடுத்த ஒரு நேம்ல நம்மளுக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏன்? சொல்லுங்க. ஏன் இப்போ நான் எதுவும் கேட்கலையே? ஏன் அப்படி சைலண்டா இருக்கீங்க? செக் பண்ணி பார்த்தீங்கன்னு கேட்டேன். நான் சொல்றேன். சரியா? ஃபைன். இப்போ ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே ஆயிடுச்சா? எந்த ஒரு இது இல்லாமல் ஃபெயில் எதுவும் வராமல் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எனக்கு டாம் கேட்டனுடைய ஃப்ரண்ட் பேஜ் வரணும், அஃபிஷியல் பேஜ் வரணும். ஸோ என்னுடைய ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். என்டர். அதே மாதிரி அதே ஐபி அட்ரஸ் நான் இல்லை என்ன சொல் சைட் கன்ஃபிகரேஷன் வருது. என்ன போர்ட்டு? டாம் கேட்டுடைய போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும். கரெக்டா? அப்பாச்சி எந்த போர்ட்ல ரன் ஆகுது? 80. அப்போ டாம் கேட் எந்த போர்ட்ல ரன் ஆகுது தெரியுமா? எஸ், கரெக்ட். டாம் கேட் வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகுது? 8080. புரியுதுங்களா? அதனால நம்மளோட மிஷின் நம்ம லான்ச் பண்ணிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம அந்த 8080 போர்ட் ஓபன் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்திருந்திருக்கும். ஸோ என்ன பண்றேன்? செக்யூரிட்டி குரூப் போயிட்டு ஸோ எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், ஆட் ரூல், கஸ்டம் டிசிபின்னு வச்சுட்டு 8080. ஸோ இன்னொன்று வந்து ப்ரௌசருக்கு ஆக்சஸ் சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு சேவ் ரூல்ஸ். ஸோ எல்லா மிஷினுக்கும் ஆக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா வருமா? வரலையே கூட. என்ன பண்ணணும்னா :8080 போடணும். ஏன்னா எல்லா ஐபி அட்ரஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் கூட தான் மேப் ஆயிருக்கும். வந்துருச்சா? ஸோ அப்பாச்சோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு. இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to deploy our application. சரிங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to deploy our applications சொல்ல வரேன். கிளியர்? ஃபைன். இப்போ நான் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ டாம் கிட் 8080 இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அது என்ன கேட்டீங்கன்னா 8080. அதுவும் 8080 தான். அசியூம் பண்ணிக்கோங்க, சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லே மிஷினுக்குள்ள ஜென்கின்ஸும் ஓடிட்டு இருக்கு, டாம் கேட்டும் ஓடிட்டு இருக்கு. ரெண்டு மிஷினுமே ஒரே போல ரன் பண்ண முடியுமா?
முடியாது. ரெண்டு மிஷின்ல ஒரே மிஷின்ல 2 சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் ஒரே போர்ட்ல ரன் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் மாத்தி தான் ஆகணும். அப்போ எந்த போர்ட் நம்பர் மாத்துவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் மாத்த மாட்டாங்க. டாம்கியோட போர்ட் நம்பர் வேணா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல வரேன். அப்போ கான்ஃபிகரேஷன் லெவல் என்ன பண்ண போறேன், மாத்த போறேன். இப்போ வரைக்கும் பண்ணது கான்ஃபிகரேஷன் லெவல் தான். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கான்ஃபிகரேஷன் லெவல் தான். என்னது, போர்ட் நம்பர் சேஞ்ச் சொன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, போர்ட் சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே கான்ஃபிகரேஷன் லெவலுக்கு தான் வரும் சொன்னா. சோ நான் என்ன பண்ண போறேன், I am going to change the port number of my Tomcat அப்படி சொல்றேன். ஓகே, இப்போ நான் பண்றது ஒரு மெத்தடு, சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன மாடல் சொன்ன, லைன் இன் ஃபைல் ஒரு மாடல் சொன்ன பாத்தீங்களா? அந்த லைன் இன் ஃபைல் மாடல் வச்சு கூட நான் இன்னைக்கு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவேன் உங்க குரூப்ல. அதில் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் எப்படி மாத்துறது சொல்லிட்டு அந்த மாதிரி பிளே புக்ல எழுதி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லைன் ஃபைல் மாடல் வச்சு வேரியபிளா பாஸ் பண்ணி வேரியபிள் வழியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போர்ட் நம்பர்லாம் மாத்துவாங்க. அது வழியா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், போர்ட் நம்பர் நீங்க மாத்திக்கலாம். இப்போ நான் பண்றது டைரக்டா ஸ்லேவ்க்குள்ள போயிட்டு அங்கிருந்து ஃபைலை கொண்டு வந்து மாஸ்டர் கொண்டு வந்து, ஏன்னா ஸ்லேவ்க்குள்ள தான் அப்பாச்சி டாம்கிட் ஓடிட்டு இருக்கு, மாஸ்டர்ல ஓடலையே, கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ண போறேன், ஸ்லேவ்க்குள்ள போறேன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்லேவ் மிஷினுக்குள்ள போறேன். SSH EC2 -user @ so for example இந்த ஸ்லேவ் மிஷினுக்குள்ள போறேன், சரிங்களா? 31 ஓகே. ஸோ போயிடுனா ஸ்லேவ் மிஷினுக்குள்ள தான் இருக்கேன். இப்போ எந்த இடத்துல டாம்கேட் இருக்கு, /local bin cd/user குள்ள லோக்கலுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ls போட்டு பார்த்தா இங்க zip ஃபைல் இருக்கு, சரியா? அன்சிப் பண்ண ஃபைல் எங்க இருக்கும், பின்னுக்குள்ள இருக்கும். ஸோ cd பின்னுக்குள்ள நான் போயிடுறேன். இங்க ls போட்டு பார்த்தீங்கன்னா அன்சிப் பண்ண ஃபைல் இருக்கா? ஸோ cd அப்பாச்சிக்குள்ள போயிடுறேன். இங்க ls போட்டு பார்த்தா பின், கான்ஃப், லைப்ரரிஸ், லாக்ஸ், வெப் ஆப் செட்டப் சொல்லியிருக்காரா? இப்போ cd பின்னுக்குள்ள போனீங்கன்னா நான் சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் sh இருக்கா, ஸ்டூடெண்ட் sh எல்லாமே இருக்கா? கேட்டல் பேட்னு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டாம்கேட்டை விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், startup.bat shutdown.bat அப்படி சொல்லி யூஸ் பண்ணணும். இதே லினக்ஸ் இருந்துச்சுன்னா sh அப்படி சொல்லி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ cd டாட் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ ls போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட் நம்பர் மாற்றணும். ஸோ அதனால எனக்கு போகணும், கான்ஃபிகரேஷன் டைரக்டரி இருக்கு இல்லையா? ஸோ cd கான்ஃபிகுள்ள நான் என்டர் ஆயிடுறேன், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ls போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ users.xml, user.xsd, server.xml, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. உங்களுடைய போர்ட் நம்பர் எங்க வச்சிருப்பாங்க சொல்லி கேட்டீங்கன்னா server.xml குள்ள வச்சிருப்பாங்க. ஸோ நான் vi server.xml குள்ள நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு XML ஃபைல்ஸ். இது எல்லாமே எப்பவுமே XML ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகாது, சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க, கனெக்டார் போர்ட் இருக்கா? கனெக்டார் போர்ட்ல என்ன போர்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, 8080 ரன் ஆகுறதுனால தான் என்னோட டாம்கேட் வந்து 8080 ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இந்த போர்ட் நம்பர் தான் என்ன பண்ணணும், நம்ம மாத்த போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம மாத்த போறோம்னா டைரக்டா போயிட்டு ஆஸ் பர் ஆன்சிபிள்ல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா போய் ஸ்லேவ்ல போய் மாத்த மாட்டோம், அப்படிதானே? எல்லாமே என்ன பண்ணுவோம், மாஸ்டர்ல இருந்தா பண்ணும். இப்போ மாஸ்டர்ல இந்த ஃபைல் இல்லாததுனால என்ன பண்றேன், இந்த ஃபைலை மாஸ்டர் ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு நான் கொண்டு போயிட்டு அங்க போய் சேஞ்சஸ் பண்ணி அங்கே நான் என்ன பண்ணுவேன், ஸ்லேவுக்கு நான் டிப்ளை பண்ணிட்டேன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆயிடுன்னு சொல்ல வரேன். கிளியரா? ஸோ அதனால என்ன பண்றேன், எஸ்கேப் குவிட் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன், சரியா? நான் எதுவுமே மாத்தல, குவிட் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த server.xml ஃபைல் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு, நம்ம கிரியேட் பண்ணோமா இல்ல ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இந்த ஃபைல்லாம் கிடைச்சது, கரெக்டா? இது மெயின் ஃபைல், அதாவது இங்க இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிடைச்ச மெயின் ஃபைல்ஸ். இப்போ நான் இந்த ஃபைலை போய் சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு டாம்கிட் வந்து ஒழுங்காவும் ரன் ஆகாது. இப்போ அந்த ஃபைலை நான் கொண்டு போகணும், எங்க கொண்டு போகணும், மாஸ்டர் கொண்டு போகணும். இப்போ மாஸ்டர் கொண்டு போறதுனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல் அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் ஒரு காப்பியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு போய்க்க சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அதனால
காப்பி சிபினா காப்பியா, காப்பி சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன பண்றேன் /temp டைரக்டரிக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் சிடி கொடுத்து வெளியே வந்துடுறேன். சிடி /temp போறேன். இங்க எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா? இப்போ இந்த ஃபைல்ல எதை கை வச்சா இது ரெஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகாது. பட் பிரச்சனை இல்லை, இந்த ஃபைல்ல கை வச்சா கூட எனக்கு இந்த ஃபைல்ல ரெஃப்ளெக்ட்ன்றது ஆகாது, ஏன்னா இது காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ls-l போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கு. இது 3 யூசர்ஸ் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் பேர் என்னது? ஓனர். ஓனருக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு யூசர் பேர் என்னது? குரூப் யூசர். அவருக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு. தேர்ட் ஒரு யூசர் பேர் என்னது? அதர்ஸ். அவருக்கு என்ன இருக்கு? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் தான் இருக்கு, ரைட் இல்ல. அப்போ ஓனர் குரூப்ன்றவர் மிஷினுக்குள்ளேயே இருப்பாரு, அதர் தான் உங்களுக்கு மாஸ்டர். அப்போ அதர் யூசர் தானே உங்களுக்கு போர்ட் நம்பர் மாத்த போறாரு. அப்ப அதர் யூசர் போர்ட் நம்பர் மாத்த போறாருன்னா அவருக்கு ரைட்ன்ற பெர்மிஷன் தானே மாத்த முடியும், இல்ல மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? முடியாது தானே. அப்ப என்ன பண்றேன் chmod 777 யூஸ் பண்ணி சர்வர் எக்ஸ்எம்எல் போட்டேன்னா இப்போ ls-l போட்டு பார்த்தேன்னா எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வந்துச்சா? இப்போ ரைட் பண்ண முடியுமா? இப்போ இந்த ஃபைலை கொண்டு போனா கூட மாஸ்டரால என்ன பண்ண முடியும்? இந்த ஃபைலுக்கு ரைட் அண்ட் ஆக்சஸ் இருக்கிறதுனால பண்ண முடியும் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபைலை நான் மாஸ்டர் கொண்டு போய் அசியூம் பண்ணிக்கோங்க. கொண்டு போயிட்டேன். போர்ட் நம்பர் மாத்திட்டு கூட வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர் மாத்திட்டேன், ஆனா எனக்கு போர்ட் நம்பர் அப்டேட் ஆகல. இன்னுமே 80 தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்? ஸ்லேவ்க்குள்ள, அதாவது ஃபைலை கொண்டு போயிட்டு போர்ட் நம்பர் மாத்தி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லேவ்க்குள்ள கொண்டு வந்து போட்டாச்சு. சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு நம்ம போட்ட சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். திருப்பி இந்த ஃபைலை படிக்கும் போதுதான் என்ன பண்ணும்? இல்ல நம்ம 80 ஓடக்கூடாது, அவங்க என்ன போர்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த போர்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஓடி ஆகணும், ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு வேற போல ரன் ஆகும். அப்போ சர்வீஸை நம்ம என்ன பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்ப சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணா ரீஸ்டார்ட் தான் ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா நம்ம நோஹப் யூஸ் பண்ணிருக்கோம்ல, கரெக்டா? டாம்கேட் வந்து எந்நேரமும் ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ நான் என்னதான் ஃபைல் கொண்டு போயிட்டு போர்ட் நம்பர் மாத்திருந்தாலும் நான் ஷட் டவுன் பண்ணா கூட நம்ம என்ன ஷட் டவுன் ஆகாது. ஏன்னா நம்ம நோஹப் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணதுனால எனி டைம் நம்மளுடைய சர்வர், அதாவது நம்ம டாம்கேட் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கும். அப்போ நம்ம போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னா போர்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன ஆகாது? மாறாது. அப்போ நான் என்ன பண்றது? நோஹப் ரிமூவ் பண்ணணும். நோஹப் ரிமூவ் பண்ண முடியாதா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அந்த நோஹப் இருக்கு எக்ஸிக்யூட் ஆகி தான் வந்திருக்கு, நம்ம டாம்கேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிதான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணிருக்கோம் டாம்கேட்ட, கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சோ இந்த கமாண்ட் என்ன தெரியுமா? ps என்ன தெரியுமா? ப்ராசஸ் ஸ்டேட், கரெக்டா? இந்த மெஷினுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டும். இதுவே -ef போட்டு பைப்லைன் யூஸ் பண்ணி கிரெப் பண்ணி பார்க்கலாமா? கிரெப் பண்ணி குறிப்பிட்ட ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ டாம்கேட் எதை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகுது? டாம்கேட் எதை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகுது? ஜாவா. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிடுறேன். அப்போ ஜாவா வச்சுதான் ரன் ஆகுது. நீ என்னதான் டாம்கேட்டை வந்து நோஹப் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலன்னா என்ன, ஜாவா இல்லைன்னா டாம்கேட் ஓடுமா? கரெக்டா? நீ நோஹப் யூஸ் பண்ணிருக்க, டாம்கேட் நேரம் ஓடிட்டு தான் இருக்க போகுது, ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஆனா ஜாவா ஒண்ணு இல்லைன்னா டாம்கேட் ரன் ஆகுமா? ரன் ஆகுமா ஆகாதா? ஆன்லைன் ஆகாது இல்ல. அப்ப என்ன பண்றேன் நான், ஜாவா மட்டும் என்ன பண்றேன், கிரிப் பண்ணி அந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும்ல, இந்த மிஷினுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்ல, ஏன்னா நம்ம ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி தான் டாம்கேட் டவுன்லோட் பண்ணிருக்கோம். அப்ப அதை கிரிப் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் ஜாவோட ப்ராசஸ். ஜாவோட ப்ராசஸோட ஐடி இதுதான். என்ன பண்றேன், தற்சமயத்துக்கு sudo kill பண்றேன், kill -9 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் ஐடி. இப்ப இந்த மிஷன் 31 30 21 இன்னும் கில் பண்ணல,
இப்போ வரைக்குமே பாருங்க ஓடிட்டு இருக்கா தானே அது என்ன ஆயிட்டு இருக்கு ஓடிட்டு ரன் ஆயிட்டு இருக்கா இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா என்ன ஆயிடும் கில் ஆயிடும்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் கில் ஆன பிறகு கூட நம்ம என்ன பண்ண திருப்பி இந்த பிளே புக் ரன் பண்ணிட்டு போறோம் இல்லையா அப்போ திருப்பி இந்த ஜாவா வந்து திருப்பி ரன் ஆயிடும் ரன் ஆயிட்டு நம்ம சொன்ன மாதிரி போர்ட் நம்பர் என்ன போர்ட் நம்பர் மாத்திரம் மாத்திட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஆயிட்டு சொல்ல வரேன் போட்டு என்ன பண்றேன் என்டர் அடிக்கிறேன் கில் அடிச்சா செக் பண்ணி பார்க்கலாமா என்ன வந்துச்சு சைட் கேன் பி வந்துச்சா அப்போ டாப் கேட் வந்து அடிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படி சொல்ல வரேன் கிளியர் ஓகே ஃபைன் இப்போ நான் என்ன பண்ற சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் டாம் கேட் போர்ட் நம்பர் நான் மாத்த போறேன் ஸோ இந்த ஃபைல் எங்க இல்ல மாஸ்டர்ல இல்ல இல்லையா அப்ப என்ன பண்றேன் எக்ஸிட் ஆயிட்டு நான் மாஸ்டருக்குள்ள நான் போயிடுறேன் எங்க போயிடுறேன் மாஸ்டர் போயிட்டு இங்க எல்எஸ் போட்டு பார்த்தா சர்வர் டாக்ஸ்மெண்ட் ஃபைல் இல்ல எங்க இருக்கு ஸ்லேவ் மிஷின் கூட தான் இருக்கு அப்போ ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷின் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஈஸி டு ஆப் போஸ்டிங் கிளாஸ்ல விண்டோஸ் நம்ம லேப்டாப் விண்டோஸா நான் வச்சுட்டு சர்வர் லினக்ஸா நம்ம என்னோட ஃபைல் பின் எஸ்ஏபி இந்த டூல் யூஸ் பண்ணோமா விண்டோஸ் செக்யூர் காப்பி ப்ரோட்டோகால் சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் லேப்டாப்ல இருந்து ரிமோட் மிஷின் நம்ம வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அதே மாதிரி எஸ்சிபின்ற ஒரு கமாண்ட் இங்க இருக்கு ஓகேங்களா எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ணி EC2 user @ இந்த மிஷின் இருக்கா இந்த மிஷினுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மிஷினுக்குள்ள கோலன் எந்த பாத்ல இருக்கு யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள பெரிய பாத்தா இருக்குன்னு சொல்லி தான் என்ன பண்ணேன் டெம்புக்குள்ள காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன் கரெக்டா அப்போ டெம்புக்குள்ள என்ன இருக்கு server.xml இருக்கு புரிஞ்சுதா இந்த மிஷினுக்குள்ள கோலன் இந்த பாத்துக்குள்ள server.xml பாத்தீங்கன்னா XML போட்டேன் XML என்ற ஃபைல் இருக்கு இதை கொண்டு வந்து என்ன பண்ணு இதுதான் சோர்ஸ் இதுதான் என்னோட சோர்ஸ் கடைசி என்ன பண்ணும் டெஸ்டினேஷன் கொடுக்கணும்ல டெஸ்டினேஷன் எங்க வேணும் எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டேட்டில் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் டாட் யூஸ் பண்ணணும் இதே வேற பாத்துல வேணும்னு என்ன பண்ணிக்கலாம் அந்த ஓபிடி ரூட்டா ரூட் எந்த பாத்துல வேணுமோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்றேன் என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டேட்டில் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் டாட் யூஸ் பண்றேன் போட்டு என்டர் அடிச்சேன்னா ஓகே அடிச்சா இப்போ செக் பண்ணி பாருங்க எல்எஸ் போட்டு செக் பண்ணி பார்த்தா இருக்கா server.xml சொல்லியிருக்கா ஃபைன் இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ VSRDSM போயிட்டு இன்சர்ட் மோட் போய் நான் என்ன பண்றேன் கீழே வந்து நான் என்ன பண்றேன் கண்டர் போட்டிருக்கா இங்க போயிட்டு நான் என்னுடைய போர்ட் நம்பரை நான் என்ன பண்றேன் சேஞ்ச் பண்றேன் என்ன போர்ட் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் 9090 அப்படி சொல்லி மாத்துறேன் அப்போ இந்த மாதிரி நம்ம இது பேர் சொல்லுவாங்கன்னா ஹார்ட் கோடுன்னு சொல்லுவாங்க டைரக்டா என்ன பண்ணிருக்கேன் வேல்யூவை பாஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எப்பவுமே டைரக்டா வேல்யூவை பாஸ் பண்ண கூடாது இப்போ டெவலப்பர் கோடிங்ல எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கோடிங் எழுதும் போது அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும் அந்த கோடிங்ல இந்த ஃபைல் இங்க இருந்து எடுத்துக்கோ இந்த ஃபோல்டர் இருந்து எடுத்துக்கோ இந்த ஃபைல் இந்த ஃபோல்டர் இருந்து எடுத்துக்கோ இந்த ஃபைல் இருந்து எடுத்துக்கோ சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பான் அந்த ஃபைல் நேம் தான் மென்ஷன் பண்ணிருப்பான் புரியுதுங்களா ஹார்ட் கோடட் வேல்யூவை கொடுக்க மாட்டான் புரியுதுங்களா எதுக்காக சேஃபர் சைடுக்காக ஏன்னா இந்த கோடை படிக்கும் போது திருப்பி படிக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோட் லெவல் ஆஃப் பிரேக்கேஜஸ் ஸ்கிரிப்ட் லெவல் ஆஃப் பிரேக்கேஜஸ் டூப்ளிகேட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் வேரியபிள்ஸா கான்ஃபிகர் பண்ண போறோம் வேரியபிள்ஸ் வேரியபிளா ஒரு வேல்யூ கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம்ல அந்த வேல்யூ அதுவும் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து பிக் பண்ணிக்கும் பிக் பண்ணிக்கும் போது எந்த அளவுக்கு பிரச்சனை நம்மளுக்கு வராதுன்னு சொல்ல வரேன் அதனால என்ன பண்றேன் கர்ல் பிராக்கெட் கொண்டு வந்துட்டு சும்மா tomcat _ port அப்படி சொல்லி போட்டுறேன் புரிஞ்சுதா சோ இது என்ன பண்ணிட்டேன் ஒரு வேரியபிளா என்ன பண்ணிருக்கேன் பாஸ் பண்ணிருக்கேன் escape : wk extremity போட்டு என்ன பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டேன் ஆனா வேரியபிளுக்கு எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல வேல்யூ கொடுக்கவே இல்லை அதையும் கொடுப்பேன் சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட பிளே புக்ல கொடுப்பேன் இங்க போயிட்டு வார்ஸ் ஆனது
வேரியபிள்ஸ்னு அர்த்தம். நீங்க போயிட்டு கீழே வந்துட்டு டாம்கேட் அண்டர்ஸ்கோர் போர்ட்டுக்கு இதுதான் வேல்யூ. அப்ப திருப்பி இந்த பிளே புக் ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணும்போது 4வது லைன்ல படிச்சிடுமா? படிக்கும்போது என்ன ஆகும்? டாம்கேட் அண்டர்ஸ்கோர் போர்ட்னு சொல்லி எங்க போய் பார்க்கும்? இந்த மாதிரி வார்த்தை வேற எங்கேயுமே இருக்காது. கரெக்டா? அப்ப எங்க திருப்பி போய் பார்க்கும்? கான்ஃப் ஃபைலுக்குள்ள server.xml ஃபைலுக்குள்ள தான் என்ன இருக்கு? டாம்கேட் அண்டர்ஸ்கோர் போர்ட் சொல்லி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூக்கு இந்த கீக்கு இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துறோம் அப்படி சொல்லிட்டு மாத்திரும் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? இப்ப அங்க போறதுக்கும் இங்க போறதுக்கும் நம்ம ஏன் அது பண்ணணும்? ஆக்சுவலி அது பெஸ்ட் பிராக்டிஸா அது? இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ்ங்க. இப்படிதான் பண்ணணும். எல்லா இடத்துலயும் வேரியபிள்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. டெராஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் நான் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுப்பேன். அதுல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஒரு கான்செப்டே இருக்கு. புரியுதுங்களா? சோ எதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வேல்யூஸா கொடுக்க மாட்டாங்க. அதான் ஹார்ட் கோட்ல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே ஃபைன். அடுத்த விஷயம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? சோ server.xml ஃபைலுக்குள்ள போயிட்டு வேரியபிள் பாஸ் பண்ணியாச்சு, வேரியபிளுக்கு வேல்யூலாம் கொடுத்தாச்சு. இந்த ஃபைலை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல டாம்கேட் இருக்கு பாத்தீங்களா, டிஃபால்ட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் நான் என்ன பண்ணணும்? காப்பி பேஸ்ட் பண்ணணும். கரெக்டா? நான் இதை கொண்டு போய் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு server.xml ஃபைல Ansible என்ன சொல்றான் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து டைரக்டா நீ கொண்டு போய் போடக்கூடாது. சரியா? டைரக்டா நீ போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம OS எப்படி கொடுக்குறான் நம்மளுக்கு? OS இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபைல் ஓவி என்னவா கொடுக்குறான்? இமேஜா கொடுக்குறானா? ISO ஃபைல். இமேஜா கொடுக்குறானா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த server.xml ஃபைல ஒரு டெம்ப்ளேட்டா மாத்தி வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும்? அப்படியே கேப்சர் ஆன மாதிரி ஆயிடுமா? உள்ள எல்லாமே என்ன ஆயிடும்? ஒரு கேப்சர் ஆன மாதிரி ஆயிடும். எதுவுமே மாறாது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது பண்ணும்போது நெட்வொர்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல, எதுவுமே அது உள்ளுக்குள்ள இருக்க எதுவுமே எந்த ஒரு லைன்ஸ்மே எதுவுமே என்ன ஆகாது? மாறாது. ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு இமேஜ் மாதிரி இருந்து ஆயிடும். ஒரு டார்மன்ட் டேட்டா. அதுக்கப்புறம் கொண்டு போய் போடும்போது போய் எக்ஸிக்யூட் ஆயிடும் சொல்ல வரேன். அப்போ Ansibleல என்ன கான்செப்ட் இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ். ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ் என்ன சொல்லி நீங்க பார்க்கணும். சரிங்களா? சோ ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. சரிக்கா? ஜிஞ்சர் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு it's a template. So there is a fast expressive extensible templating engine. The template is passed to render the final document. Render oda meaning என்ன சொல்லி கேட்டீங்கன்னா to cause. Render oda meaning to cause, to influence சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, காஸ் பண்றது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, CAUSE to cause somebody. அந்த மாதிரி என்ன பண்ணும்? இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம கொண்டு போய் டெம்ப்ளேட்டை மாத்தி வச்சுட்டு அதை சேஞ்சஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும்? மாறிடும். அப்படி சொல்ல வரேன். சரியா? அப்போ நான் என்ன பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இத XML ஃபைல் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போறேன்? ஒரு ஜிஞ்சா டெம்ப்ளேட் என்ன பண்ணிக்க போறேன்? நான் சேஞ்சஸ் பண்ணிக்க போறேன். எப்படி சேஞ்ச் பண்றது? மூவ்னு கொடுத்துட்டு மூணானது ரீநேம் பண்ற மாதிரி தானே? கரெக்டா? மூவ் server.xml ஃபைல server.xml டாட் J2 தான் ஜிஞ்சா டெம்ப்ளேட்டோட எக்ஸ்டென்ஷன். J2 போட்டீங்கன்னா ஜிஞ்சா டெம்ப்ளேட்டோட எக்ஸ்டென்ஷன். அப்படி போட்டு என்ன பண்றேன்? என்டர் அடிக்கிறேன். இப்போ எல்எஸ் போட்டு பாத்தீங்கன்னா மாறிடுச்சா? டெம்ப்ளேட்டா மாறிடுச்சா? இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா கொண்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் சொல்ல வர. அப்போ இந்த டெம்ப்ளேட்டை மாத்துனதை நம்ம போயிட்டு நம்ம எங்க போட எங்க அப்டேட் பண்ண போறோம்? ஸ்லேவுக்குள்ள யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள தான் அப்டேட் பண்ண போறோம். கரெக்டா? அதுக்கு நம்ம பிளே புக் எழுதணும்ல. சோ இங்க வந்து என்ன பண்றேன்? ஐஃபன் நேம் போர்ட் சேஞ்ச் என்ன பண்றோம்? போயிட்டு இதுக்கு என்ன மாடியூல்னா டெம்ப்ளேட் தான் மாடியூல். இதுக்கு டெம்ப்ளேட் தான் மாடியூல். சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராமீட்டர்ஸ் வந்து சோர்ஸ் எங்க இருக்கு? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில server.xml.j2 இருக்கு. இது வருது. ஸோ அதே மாதிரி டெஸ்டினேஷன் எங்க போட போறேன்? யூசருக்குள்ள லோக்கல்
Ben, Apache, Tomcat. ரெண்டு நாள் கிளாஸ் செட்டிங் இருக்கு. எல்லாமே லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிட்டு S3 பக்கெட்ல அப்லோட் பண்ணி எந்த ரெண்டு நாள்ல? ஷேர் பண்ணி எந்த ரெண்டு நாள்? உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ் ப்ரோ? Ansible நீங்க என்னென்ன கிட் இதெல்லாம் எடுத்தீங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி S3 ல அப்லோட் பண்ணி லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? அன்னைக்கு சொன்னேன் அது கிட் ரெக்கமெண்ட் கொடுத்து கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறீங்களா? அந்த பார்த்து எடுக்கணும். நான் கிட் ரெக்கமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க. 7 PM இருக்குல்ல, ஜூலை 7 PM பேட்ச்க்கு. 7 PM கிட் பாட்டு நேத்து கிட் பாட்டு போல கேன்சல் பண்ணிட்டேன். நெட்வொர்க் ஒழுங்கா இல்ல, எதுவுமே இல்ல. சர்வர் டோட்டலி இதாயிடுச்சு. சரி ஓகே. சரிங்களா? நீங்க ஷெட்யூல் மண்டே தான் கிட் பாட்டு. நான் தான் போட போறேனா? சரி நான் போட்டுக்கிறேன். ஓகே சரி ஓகேடா. ஸோ இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சர்வர் எக்ஸ்எம்எல்குள்ள போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிடு. சாரி, ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது. கான்ஃபிகுள்ள தானே இருக்கு. ஓகே, கான்ஃபிகுள்ள சர்வர் எக்ஸ்எம்எல்குள்ள போயிட்டு இங்க கொண்டு போயிட்டு இதை போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே, டன். ஃபைன். எவ்ரிவன் ஆன்லைன்? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ப்ரோ. ஓகே பண்ணிட்டோமா? ஸோ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் A, கண்ட்ரோல் C, காப்பி vi apache.yaml %d insert paste it here. Fine. எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கோமா? எந்த ஓவர் அதெல்லாம் தேவையில்லை. எந்த ஓவர் ரைட்டு டெலிட் பண்ணிட்டு கிடையாது, அங்க போயிட்டு அப்டேட் தான் பண்ண சொல்றேன். சரி, escape :w estimate போட்டு என்ன பண்ணிட்டேன்? சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணலாம். Ansible -playbook -i inventory file name playbook ஓட நேம். இப்படிதான் போர்ட் நம்பர்லாம் மாத்தணும். டன். இதே லைன் இன் ஃபைல் மாடியூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல என்ன பண்ணணும்? வேரியபிள் பாஸ் பண்ணி வேரியபிள் கொண்டு வந்துட்டு வேரியபிள் கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும். செக் பண்ணி பார்க்கலாமா? வருமா? என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் மாத்தணும். போர்ட் நம்பர் மாத்தணும்ல. 9090. வெரி குட். வருமா? வராது. சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் ப்ளே புக்கை திருப்பி ரன் பண்ணிட்டேனே. ஆனா ஏன் வர மாட்டேங்குது? ஜாவா எல்லாமே வந்துருச்சு. போர்ட் எனேபிள் பண்ணோம்ல. போர்ட் எனேபிள் பண்ணோம். 9090 போர்ட் எனேபிள் பண்ணவே இல்லையே. அதுல மாத்திக்கலாம். சரி இருக்கட்டுமே. சேவ் ரூல்ஸ் கிளியர் வந்துருச்சா? ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணவே இல்லை. 9090 மாறிடுச்சா? அதுல ஒரு இதுல ரீடைரக்ட் டு 8443 இவ்வளவு டைம் அவுட் அப்புறம் போட்டிருந்தது இல்ல சார், அது எதுக்கு யூஸ் ஆகும்? அது டிஃபால்ட் 8443 ரீடைரக்ட் ஆயிடுமா? எது எங்க? YAML ஸ்கிரிப்ட்ல நீங்க ஒரு இடத்துல நம்ம போய் ஹார்ட் கோட் போட் கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம், இல்ல அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இங்க வேரியபிளை கால் பண்ணிட்டு இங்க வந்து கொடுக்கலாம்னு ஒரு இடத்துல அப்படி இல்லைன்னா சொல்லல, வேரியபிள் தான் கொடுத்தாகணும்னு சொன்னேன். வேரியபிள் தான் கொடுத்தாகணும். ஆனா இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. சரி ஓகே, அதுக்கு கீழே இவ்வளோ டைம் அவுட் வந்து 20,000 செகண்ட்ஸா 20,000 மில்லி செகண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரீடைரக்ட் டு 8443 இருந்துச்சு. இதுல இல்ல. எங்க பாத்தீங்க? நான் கவனிக்கலையே. எங்க பாத்தீங்க? ஒரு அந்த இந்த இதுல மாத்துனீங்கல்ல, ஆக்சுவலி இந்த ஃபைல் இல்ல, அந்த விஐ டெஸ்ட் இந்த ஃபைல் இருக்குல்ல, விஐ எடிட் பண்ணீங்களா? எது? அவர் மெயின் கான்ஃபிகர் ஃபைல சொல்றாரு ப்ரோ. நீங்க டைரக்டா இது பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கல. சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல சொல்றேன். சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல். ஆமா, அதுல டைம் அவுட் இருந்தா அது சொல்றீங்களா? டைம் அவுட் இருந்து அதுக்கப்புறம் ரீடைரக்ட் டு இந்த போட்டு போங்க அப்படின்னு போட்டிருந்தது அதே லைன்லயே. அது என்ன பண்ணதுன்னு தெரியல.
நீங்க அதுவா போய் பாருங்களேன். ஜஸ்ட் தெரியும். விஐ கொடுத்து வேணா அதில் போய் பாருங்களேன். சும்மா கீழே வந்து இது சொல்லிட்டு கனெக்ஷன் டைம் இதுவா இதுதான் கனெக்ஷன் டைம் அவுட் ரீடைரக்ட் போர்ட் டு 8443. ஒரே நிமிஷம் கைஸ் ஒரே நிமிஷம். சொல்லுங்க கைஸ். ஸோ இங்க ரீடைரக்ட் கனெக்ஷன் டைம் அவுட்னா லைக் நம்மளுடைய செஷன் டைம் அவுட் இருக்கு பாத்தீங்களா, ஓஎஸ்ஐ லேயர்ல செஷன் டைம் அவுட் இருக்கு பாத்தீங்களா, ஓஎஸ்ஐ தெரியுமா? ஓஎஸ்ஐ லேயர்ஸ் பிபிசி எடுத்தா அவர் தான் எடுத்தாரு, கண்டிப்பா சொல்லிருப்பாரு. ஓஎஸ்ஐ லேயர்லாம் சொல்லிருப்பாரு. செஷன் டைம் அவுட் பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா செஷன் டைம் அவுட் சொல்லி வைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி இவ்வளோ செகண்ட்ஸ் மாதிரி கர்சர் மூவ் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வெளியே வந்துடும் இந்த அப்ளிகேஷன். அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நம்ம அந்த அளவுக்கு டீப் டிரைவாக நம்ம படிக்க தேவையில்லை. நம்மளோட மேஜர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு டீப் டிரைவாக நம்ம இது பண்ண தேவையில்லை. நம்மளோட வேலை என்ன இருக்கும், போர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் மிகப்பெரிய வேலை. இதை விட பெரிய பெரிய கான்ஃபிகரேஷன் நம்ம மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ரீடைரக்ட் போட்டோம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இங்கே 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ S3 நம்ம ஆப் ஹோஸ்டிங் பார்த்து ஸ்டார்டிங் வெப்சைட் ஹோஸ்டிங் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் பார்க்கும்போது நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம்ல, அப்ளிகேஷன் ரீடைரக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சினாரியோஸ் பொறுத்து லைக் அவங்க ஏதாச்சும் ரீடைரக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வைஸோ இல்லை ஏதாவது ஒரு சினாரியோக்கு சாரி 1990 கொடுத்தோம்ல. ஆமா, அது போல இந்த போர்ட் போட்ட வராதா? நம்ம போய் அந்த போர்ட் எந்த போர்ட்? அதான் 8443 இந்த ரீடைரக்ட் போர்ட். எந்த போர்ட் வேணாலும் நீங்க போட்டுக்கலாங்க. நான் 90 சும்மா போட்டேன். அது ஓகேங்க சார். இங்க கொடுத்தது நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுமா இல்ல நாம எது வேணா எடுத்துக்கலாமா? இங்க கொடுத்ததே எடுக்க தேவையில்லை. நீங்க கொடுத்தது கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். ஆனா எப்பவுமே ஒரு டாம் கேட்ட ஆஸ் பர் த ஐடி சினாரியோ படி பாத்தீங்க அப்படின்னா 8080 ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 9090 தான் ரன் பண்ணுவாங்க. நாங்க ரியல் டைம்ல எப்படி இருக்குமோ அது பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன பண்றோம், நாங்க உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டாம் கேட்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணா நம்மளுக்கு என்ன வேணும், கோட் வேணும்ல. ஸோ கோட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம், சாம்பிள் வார் ஃபைல் ஃபார் டாம் கேட்னு இருக்குமா. ஸோ அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் வார் ஃபைலை. ஒரு வார் பேக்கேஜ் இருக்கும்ல. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி லிங்க் அட்ரஸ் டூப்ளிகேட் யூஸ் பண்ணலாமா. இந்த இடத்துல லிங்க் போட்டு என்டர் அடிச்ச உடனே எனக்கு சாம்பிள் டாட் வார் ஃபைல் இருக்கா, சாம்பிள் டாட் வார் ஃபைல் நான் என்ன பண்ண போறேன், கொண்டு போய் டிப்ளாய் பண்ண போறேன். சரிங்களா? எங்க டிப்ளாய் பண்ண போறேன், டாம் கேட்ல டிப்ளாய் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிளே புக் எழுதணும். கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், கடைசியா வந்துட்டு ஐஃபன் நேம் டிப்ளாய் ஆப் அப்படி சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணலாம், காப்பி சொன்னா காப்பி மட்டும் சொன்னா parameters source எங்க இருக்கு, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில சாம்பிள் டாட் வார் ஃபைல் இருக்கு. கொண்டு போய் என்ன பண்ற, எங்க போடணும், யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள
அப்பாச்சி அதுக்குள்ள என்ன இருக்கும்? வெப் ஆப்ஸ். இங்க தான் என்ன பண்ணுவாங்க? அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ஜென்கின்ஸ் பார்க்கும்போதும் இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதான் பார்க்கும்போது டாம் கேட் டிப்ளாய் பண்ணுவாங்க. சரிங்களா? மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் படி அப்போ நீங்க இதெல்லாம் ஆன்சர்லாம் அவர் கேட்கும்போது சொல்லணும். சொல்லுங்க. அப்போ சொல்லும்போது தான் அவர் என்ன அவரோட மைண்ட் செட்டில் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்து ரியலாகவே தெரிஞ்சிருக்கு. அப்போ கான்ஃபிகரேஷன் மாற்றணும்னா எப்படி பண்ணுறணும்? அப்போ எங்கே இருக்குது சர்வர் எக்ஸ்எம் ஃபைல் எங்கே இருக்குது யூசர் டெக்னிக் கான்ஃபிகர் பண்ணணும். இது எல்லாமே அவர் சொல்லும்போது நீங்கள் ஆன்சரை நீங்கள் வாய் தந்து சொல்லுங்க சொல்ல வரேன். புரிஞ்சுதா? ரைட். இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? காப்பி பண்ணிட்டு vi apache.yaml insert கரெக்டா? எஸ். எஸ்கேப் கோலன் டபுள் கிளிக் பண்ணி கூட சேவ் பண்ணிடுறேன். திருப்பி இந்த பிளே புக்கை பண்றேன். டன். செக் பண்ணி பார்க்கலாமா? வரலையே. அப்படி கிடையாது. ஸ்லாஷ் சாம்பிள் இதுதான் காலிங் நேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. This is how you will create Tomcat server. புரியுதுங்களா? போர்ட் நம்பர் சேஞ்சிங் அண்ட் அப்ளிகேஷன் டெப்ளாயிங். இது வழியான ஆன்சர் வழி. புரிஞ்சுதா? Are everyone clear? Yes or no guys? Yes, sir. Clear. Fine. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ஆட் ஆஃப் கமாண்ட்ஸ் பார்த்தோம், பிளே புக் பார்த்தோம். பிளே புக்ஸ் பார்க்கலையே, பிளே புக் தானே பார்த்தோம். பிளே புக்ஸ் சொன்னேன், பிளே புக் தான் சொன்னேன். மல்டிபிள் டாஸ்க்ஸ் தான் பிளேஸ். It is considered to be a playbook. Multiple playbooks na multiple playbooks na இது ரெண்டு மூணு playbook கரெக்ட்டா? அதுக்கு பேரு roles. சரியா? Ansible roles. If you want to run multiple playbooks na what do you need to have na roles னு வேணும். சரிங்களா? So ஒரு ரோல்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு டைரக்டரி மாதிரி. அது வந்து ஒரு டைரக்டரி. தெரியும் உங்களுக்கு, இதுதான் காட்டுறேன். Ansible Galaxy init அதான் கமாண்ட். ஸோ Ansible Galaxy இருக்கா, அஃபிஷியல் இருக்கா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கமாண்ட் கொடுத்துருப்பான். இருக்க கமாண்ட் Ansible Galaxy init என்ன ரோல் நேம் வேணுமோ அந்த ரோல் நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். என்ன ரோல் நேம் வேணுமோ அந்த ரோல் நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் சொல்ல வர. நான் இங்க போயிட்டு இங்க பாருங்க எதுவுமே இல்லையா? ஸோ Ansible Galaxy init July 10 AM 9 AM சொல்லி வச்சிடுறேன். என்னது ரோலோடைய நேம். சரிங்களா? போட்டு என்டர் அடிக்கிறேன். ரோல் July 10 AM was created successfully. இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? இது ஃபைலா? அப்போ ஃபைலா டைரக்டரி தெரியலன்னா எல்எஸ் எல் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது என்னவா இருக்கு? என்னவா இருக்கு?
டைரக்டரியா இருக்கு. டைரக்டரி. இப்போ சிடி ஜூலை 9 குள்ள போறேன். இருக்கா? டிஃபால்ட்ஸ், ஃபைல்ஸ், ஹேண்டர்ஸ், மெட்டா, ரீட்மி, டாஸ்க், டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே சேர்ந்ததுதான் Ansible. நீ டெம்ப்ளேட்ஸ் எதனா கான்ஃபிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டெம்ப்ளேட் டைரக்டரியில போட்டு வச்சுக்கணும். டாஸ்க் எதனா கான்ஃபிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டாஸ்க் டைரக்டரியில போட்டு வச்சுக்கணும். வேரியபிள்ஸ் எதனா பாஸ் பண்ணணும்னா வேரியபிள்ஸ் வேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? வேர்ஸ்ல அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சுக்கணும். ஃபைல்ஸ் எதனா வச்சிருக்கீங்கன்னா டெப்ளாய் பண்றதுக்கு ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஃபைல்ஸ் டைரக்டரியில நீங்க போட்டு வச்சுக்கணும். ஸோ ட்ரீன்ற கமாண்ட் தெரியுமா? ட்ரீன்ற கமாண்ட் சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 1000 டைரக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 டைரக்டரி 1000 ஃபைல்ஸ் தான் இருக்குன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லி உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அதே ட்ரீன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களால என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ sudo m install. ஏன் sudo யூஸ் பண்றேன்? பிகாஸ் நான் EC-hyphen யூசரா இருக்கேன். ட்ரீன் போட்டு நான் என்ன பண்றேன்? இன்ஸ்டால் பண்றேன். ஸோ 83 KBக்கு ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் ஆக போகுது. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ls போட்டு பார்த்தா வந்திருக்கு இல்லையா? நான் ட்ரீன் போட்டு பார்க்குறேன். பாத்தீங்களா? டிஃபால்ட்னு டைரக்டரிக்குள்ள என்ன ஃபைல் இருக்கு? ஃபைல்ன்றதுல என்ன இருக்கு? ஹேண்ட்லர்ஸ்ல என்ன இருக்கு? மெட்டால என்ன இருக்கு? டாஸ்க்ல என்ன இருக்கு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா என்ன பண்ணிருக்கோம்? பிரிச்சு பிரிச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி எந்த வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் விஷ். புரியுதுங்களா? எந்த இடத்துல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் சொல்லி கேட்டீங்கன்னா 2-3 பிளே புக் எழுதி சரிங்களா? எங்க வைக்கணும்? டாஸ்க்ன்ற இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்கா? டாஸ்க்ன்ற மெயின் டாட் எம்எல்ல ஒரு 2-3 பிளே புக் எழுதி வச்சிடலாம். இங்க ஒரு ஃபைல் தான் கொடுத்துருப்பான், நீங்க 2-3 ஃபைல் கூட எழுதி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ்க்கு டெஸ்ட்டுக்கு இது மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியா என்ன பண்ணணும்? Ansible playbookன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளே புக் எழுதணும். நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. நான் சிடி டாஸ்க்குள்ள போறேன். நீங்க எல்லாம் மெயின் டாட் எம்எல் இருக்கா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் நான் எழுதுறேன். சும்மா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு மாதிரி எழுதுறேன். ஸோ இன்சர்ட் மோட் போயிட்டு எழுதலாம். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம்ல, இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தோம்ல, இது எல்லாமே நான் நோட் பண்ணி கொடுத்துருவேன்பா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. சும்மா இங்க பாருங்க, அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, காப்பி பண்றது மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு பிளே புக் வச்சிருக்கேனா? ஓகே. அப்பா கிரியேட் இருக்கு. ஸோ இது வேணா வெறும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஹோஸ்ட் இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. ஹோஸ்ட் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண அவசியம் கிடையாது. வெறுமனே நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க நம்மளுடைய டாஸ்க்ன்ற இடத்துல தான் பிளே புக்கை மென்ஷன் பண்ணியாகும்ல, இங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கா? எஸ் ஐ கெஸ். ஓகே. ஸோ இது கரெக்டா இருக்கு. வெறும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதே என்னோட பிளே புக் அப்படின்னா இந்த பிளே புக்ல இருக்கிற டாஸ்க்ஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரேன். என்ன பண்ணியிருக்கேன்? டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குல்ல, இதை நான் எங்க போடுவேன்? ஒரு காப்பி பண்ணி இண்டெக்ஸ் ஃபைல் வச்சிருந்தேனா கேட் போட்டு மெயின் டாட் எம்எல்குள்ள போறேன். இந்த இடத்துல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் காப்பி இண்டெக்ஸ் ஃபைல பிரசன்ட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கு. இது கொண்டு போய் என்ன பண்றேன்? வேர் WHTML குள்ள போட்டு வச்சிருக்கேன் இல்லையா? அப்போ நான் எங்க வைக்கணும்? இந்த இடத்துல ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஃபைல் டைரக்டரி இருக்கா? ஃபைல்ஸ்ன்ற டைரக்டரி இருக்கா? அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? அந்த இண்டெக்ஸ் ஃபைல நான் என்ன சொன்னேன்? ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வைக்கணும். அப்ப எந்த ஃபைல என்ன பண்ணுவேன்? அந்த பிளே புக்ல கான்ஃபிகர் பண்ணிருப்பேன்ல. இப்போ சர்வர் எக்ஸ்எம்எல் ஃபைல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளே புக் எழுதிருப்பேன். அங்கிருந்து எடுத்து சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சிடி விட்டு நான் என்ன பண்றேன்? சிடி டாட் விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ ட்ரீ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்க டாஸ்க்ல நம்ம வந்து பிளே புக் எழுதி வச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிடி ஃபைல்ஸ்க்குள்ள நான் போறேன். இங்க எதுவுமே இல்லை, நம்ம கிரியேட் பண்றது தான் ஃபைல்ஸ். ஸோ விஐ போட்டு index.html போட்டு என்டர் அடிக்கிறேன். சும்மா இன்சர்ட் மோட் போயிட்டு
ஸோ ஆன்சிபிள் இஸ் ஓவர் அப்படி சொல்லி சும்மா ஒரு நோட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு escape colon w estimate போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன், வெளியே வந்துடுறேன். இங்க வந்துட்டேன், ரோல்ஸை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். சரிங்களா? இப்போ vi apache.yaml இருக்குல்ல, அதுக்குள்ள போயிடுறேன். போயிட்டு இருக்கா இந்த இடத்துல வேற நம்ம கான்ஃபிகர் பண்ணல, ரோல்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ரோல் நேம் என்ன, July 9 AM அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாஸ்க்கு தேவைப்பட்டுச்சுனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ரோல்ஸ்னு சொல்லி இந்த டைரக்டரி கூப்பிட்டாலே அந்த டைரக்டரிக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ, பிளே புக்கா, ஃபைலா, டெம்ப்ளேட்ஸா, வேரியபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே ஆயிடும், கால் ஆயிடும் சொல்ல வரேன். escape colon w estimate போட்டு சேவ் பண்ணியாச்சு. ansible -playbook -i sample.txt apache.yaml கரெக்டா? அடுத்து தானே, அதுக்கு தானே வச்சிருக்கோம். போட்டு என்டர் அடிக்கிறேன். பாத்தீங்களா நடக்குதா? எல்லாமே ஓகே ஆயிடுச்சா? அப்போ நம்ம இந்த மாதிரி கால் பண்ணதுல, ரோல்ஸ் சொல்லி கால் பண்ணதுல, ரோல்ஸோட டைரக்டரிக்குள்ள நீ மல்டிபிள் பிளே புக்ஸ் வச்சிருப்ப, மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சிருப்ப, அந்த மல்டிபிள் ஃபைல்ஸ்க்கு எந்த பிளே புக்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருப்ப, அந்த மல்டிபிள் ஃபைல்ஸ்க்கு எந்த டெம்ப்ளேட் சொல்லி டிஃபைன் பண்ணிருப்ப, எந்த வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிருப்ப, என்ன ஹேண்டில்ஸ் சொல்லி டிஃபைன் பண்ணிருப்ப. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டாஸ்க்ன்ற ஒரு டைரக்டரி இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல 2-3 பிளே புக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளே புக் பண்ணி வச்சுட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, அந்த 3 பிளே புக் ரன் ஆகுதா இல்லையா. அப்ப ரன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சிபிள் ரோல்ஸ். அப்போ ரோல்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சிபிள் ரோல்ஸ் இஸ் யூஸ்ட் டு execute multiple playbooks. It is something which is a directory in which we have handlers, tasks, files. We can configure anything as per our request, as per our requirements. Absolutely சொல்லிக்கலாம். So for the command is ansible -galaxy init role name. ரோல்னு கேட்டாலே இவ்வளவு சொல்லிட்டுனா அடுத்த கேள்வி கேட்பான், அவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா நீ முழுசா சொல்லிட்டு இல்ல, ரோல்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா சொல்லிட்டு, இதுக்கு மேல என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அப்ப நம்ம தான் முழு நேரம் பேசிட்டே இருக்கணும் இன்டர்வியூல. புரியுதுங்களா? ஃபைன். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, வால்ட்னு இருக்கு, ஆன்சிபிள் வால்ட்னு இருக்கு. அதே மாதிரி ஆன்சிபிள் டவர்னா என்ன சொல்லி, சும்மா அது ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்ட். ஆன்சிபிள் டவர்னா அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சிபிள் டவர்னா சொல்லி என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சிபிள் டவர்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சிபிள் வால்ட் இருக்கு. ஆன்சிபிள் வால்ட் என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அப்பாச்சி இந்த ஃபைல் வச்சிருந்தோம்ல, ஐயோ அந்த பெரிய ஃபைல் டீல் பண்ணிட்டேனா, என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. இப்போ நம்ம cat apache.yaml போட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது இல்லையா? இதுவே ansible -vault encrypt ஃபைல் நேம் என்னது, apache.yaml போட்டு என்டர் அடிக்கிறேன். பாஸ்வேர்ட் கேக்குதா? என்ன பண்றேன், admin 123 வைக்கிறேன். கர்சர் மூவ் ஆகல, ஆனா டைப் பண்ணிட்டேன். admin 123 வச்சுட்டேன். என்கிரிப்ஷன் சக்சஸ்ஃபுல்லா. இப்போ நான் cat apache.yaml போடுறேன். பாத்தீங்களா என்னவா இருக்கு, காட்டுதா? முன்னாடி காட்டுச்சு இல்ல, இப்ப காட்டுதா? என்ன ஆயிடுச்சு, என்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. என்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்கு, லைக் AES என்கிரிப்ஷன், சரிங்களா, RSA என்கிரிப்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ், என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ். யூஸ் பண்றது AES அல்காரிதம். பாத்தீங்களா, AES அல்காரிதம் அப்படி சொல்லி யூஸ் பண்றான். என்னது, என்கிரிப்ஷன் அல்காரிதம். சரிங்களா? இந்த பிளே புக் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த பிளே புக் ரன் பண்ணணும்னா ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணணும் அப்படின்னா ansible -playbook -i இந்த மாதிரி என்கிரிப்டான ஃபைலை ரன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், apache.yaml போடுவோம் இல்லையா, போட்டு ரன் பண்ணா ரன் ஆகும் இல்லையா? ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது, ரன் ஆகாது. attempting to decrypt but no
vault secrets found. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? -ask -vault -pass நினைக்கிறேன். எஸ், கேக்குதா? அப்போ இந்த பிளேபுக் யார் ரன் பண்ண முடியும்? யாருக்கு பாஸ்வேர்ட் தெரியுமோ admin 1 2 3 சொன்னாதா? இதுதான் Ansible vault. சரிங்களா? இதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Ansible -decrypt போட்டுட்டு ஃபைல் நேம் போட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர. இதுதான் பண்றது. கிளியரா? இது எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். இருக்கா? ஸோ டு வியூ த என்கிரிப்ட் ஃபைல்னா Ansible -vault view. அப்போ நம்மகிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வியூ பண்ணி பார்க்க முடியும். இதை எடிட் பண்ணணும்னு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதோட Ansible வந்து உங்களுக்கு முழுக்க எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ நீங்க யூஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க. ஃபைன், ஓகே. இதோட இந்த கிளாஸ் ஓவர் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆன்லைன்ல அப்படி இருங்க, ஸ்டே பண்ணுங்க, யாரும் போகாதீங்க, லெஃப்ட் எழுதாதீங்க. சரிங்களா? ஆஃப்லைன்ல எதாவது கிளியர் தானே? ஓகே ஃபைனா? ஓகே எஸ், தேங்க்யூ. நீங்களே வாயிலாம். அண்ட் மோர் ஒன்று இருங்க ஒரே நிமிஷம் இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் இந்த ஒரே ஒரு சர்வரோடைய இது மட்டும் தான் காட்டினேன். கரெக்டா? 13 40 14 மட்டும் தான் காட்டினேன். கரெக்டா? ஆனா நான் இன்னொரு சர்வர் பத்தி நான் கவனிக்கவே இல்லை, நீங்க கேட்கவே இல்லை. கரெக்டா? இன்னொரு சர்வர் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆல்னு கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா ஸ்பேஸும் ரெஃப்ரெக்ட் ஆகணும். நீங்க வந்து பாருங்க, :8080. ஆனா என்ன போடுறேன் நாங்க? 9090 தானே? தானே? ஆஸ் பர் நம்ம சினாரியோ படி, பிளேபுக் படி என்னது 9090 தானே? வரலையே. ஆனா இங்க வருது. அது எப்படி? தனியா நம்ம கால் பண்ணவே இல்லையே. கரெக்டா? எல்லாமே ஆல் வந்து கால் பண்ணிருக்கோம். அப்பயே இங்க வருது, இங்க வரல. செக்யூரிட்டி குரூப்பா? அதெல்லாம் கிடையாது. செக்யூரிட்டி குரூப் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. ஆனா இதே இடத்துல நான் 8080 போட்டா வருது. அப்ப ஏன் இந்த ஸ்லேவ்ல மாறல? ஏன் ஸ்டாப் ஆகல? என்ன பண்ணும்? நான் நல்லா என்ன சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஸ்லேவ்க்குள்ள போயிட்டு எந்த ஒரு வேலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, நான் என்ன பண்ணிருக்கணும்? ஃபைலை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன்? ஸ்லேவ்க்குள்ளே கில் பண்ணேன். கவனிச்சிங்களா? ஜாவா ஸ்லேவ்க்குள்ள கில் பண்ணனா, அப்போ என்ன இருக்கு? நோப் கமாண்ட்னால அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லேவ்ல தான் என்ன இருக்கு? ஜாவா கில்லா இருக்கே தவிர இன்னொரு ஸ்லேவ்ல என்ன ஆகல? கில் ஆகல. அங்க டாம் இருந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. அது என்ன இருக்கு? இன்னும் பழைய போர்ட்ல ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நம்ம இதுக்கு எப்படி பண்ணணும்? எப்படிதான் அப்ப நோஹோப் யூஸ் பண்ண முடியாது. இப்ப நோஹோப் யூஸ் பண்ணா இந்த மாதிரி நடக்குது. பாஸ்டர்ல போய் பண்ணு. அப்போ ஹேண்ட்லர்ஸ் சொன்ன பாத்தீங்களா? ஹேண்ட்லர்ஸ், நோட்டிஃபை ஹேண்ட்லர்ஸ் சொன்னா கரெக்டா? எப்பெல்லாம் எனக்கு மாறுதோ, போர்ட் நம்பர் மாத்துறோம், அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? நோட்டிஃபை ட்ரிகர் ஆயிட்டு ஹேண்ட்லர்ஸ் என்ன பண்ணும்? ட்ரிகர் பண்ணி விட்டா ஹேண்ட்லர்ஸ் நீ போட்டு என்ன பண்ணிருப்ப? சர்வீஸ்னு கொண்டு வந்துட்டு நேம் ஸ்டேட்ல நேம் என்ன போடுவ? டாம்கேட் போடுவ. ஸ்டேட்ல ரீஸ்டார்ட்னு போட்டா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அங்க போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? டாம்கேட் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேண்ட்லர்ஸ் வழியா நீங்க கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்ல வர. என்ன கான்ஃபிகர் பண்ணணும்? ஹேண்ட்லர்ஸ் நோஹோப்பே கொண்டு வராம, நோஹோப் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தா இப்படி பண்ணலாம். நோஹோப்பே கொண்டு வராம ஹேண்ட்லர்ஸ் வழியா கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? எனக்கு போர்ட் நம்பர் மாத்தினால், சேஞ்சஸ் நடந்தால் எனக்கு என்ன ஆகணும்? ரீஸ்டார்ட் நடக்கணும். எப்படி? நான் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா கண்டிஷன் சேஞ்ச்னு வருமா? சேஞ்ச் வந்துச்சுன்னா எல்லோ கலர் இருந்துச்சுன்னா நோட்டிஃபை ட்ரிகர் ஆகுமா? ஓகேன்னு சேஞ்ச் ட்ரிகர் ஆகாது. சேஞ்ச் ட்ரிகர் ஆகுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும்?
ஹேண்ட்லெஸ் டிகிரேட் பண்ணி விட்டுரும். ஹேண்ட்லெஸ் டிஃபைன் பண்ணிருப்பேன். என்ன டிஃபைன் பண்ணிருப்பேன்? ஜென்கின்ஸ் சாரி ஜென்கின்ஸ் பாருங்க, டாம் கேட்ட ரீசெட் பண்ண டிஃபைன் பண்ணிருப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகுமே. நீ கில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப எல்லா ஸ்லேவ் மிஷினும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதான் நீங்க பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ். ஓகே ஃபைன் கைஸ், அவ்வளவுதாங்க. ஆன்லைன்ல இருங்க. ஸோ ஆன்லைன் இப்போ என்ன சொன்னாருன்னா, பவுண்ட் என்ன சொன்னாருன்னா, லைக் வந்துட்டு பாத்தீங்க வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதா இல்லையா வாய்ஸ்? எஸ் ப்ரோ. கேக்குது சார். எஸ் சார். ஸோ 1 மினிட் இருங்க. கைஸ் இப்போ என்னன்னா, பவுண்ட் வந்து ஆஃப்லைன் சொல்லிட்டு போனேன். நான் சொன்னதுதான். இப்போ நான் ஸ்டார்ட் ஆஃப் கிளாஸ் சொன்னேன் பாத்தீங்களா? என்னன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொன்னதை கொஞ்சம் எஃபெக்டிவா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ வரைக்கும் பார்த்த கிளாஸ் லைக் வந்து கிட்டு ஜென் இது பாத்தீங்க, ப்ரொமித்திஸ் கிராஃபானா, ஆன்சிபிள் இதோட முடிஞ்சிச்சு இல்லையா? இதை 2 நாள் உட்காந்துட்டு எல்லாமே பார்க்காதவங்க தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுங்க. பிகாஸ் நீங்க மண்டேல இருந்து ஜென்கின்ஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. மண்டே ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 30 to 40 minutes டிஸ்கஷன் இருக்கும். அந்த 30 to 40 minutes டிஸ்கஷன்ல உங்களுக்கு ப்ரீவியஸா பார்த்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணப்படும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி AWS ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, AWS ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஜென்கின்ஸ், டாக்கர், குபர்னெட்டிஸ், டெராஃபார்ம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது ஆரம்பிச்சிடும். அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் போது நீங்க அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த கிளாஸ் போகிற ஃப்ளோலயே நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ கைஸ். இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளைக்கு கிளாஸ் இருக்காது. ஸோ அந்த 2 days என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பார்க்காத டாபிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மேஜர் கான்சன்ட்ரேஷன் கிட்டு, ஸ்ப்ளங்க், கிட்டு, ப்ரொமித்திஸ் அண்ட் ஆன்சிபிள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் AWSல ஏதாச்சும் நீங்க மிஸ் அவுட் பண்ண சர்வீசஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு வைங்க. ஸோ தட் உங்களுக்கு டிஸ்கஷன்ல நீங்க உங்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களால ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் சொல்ல வரேன். இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிஒன்? புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் எஸ். என்கிட்ட இல்ல. சாரிங்க, கிட் பார்ட் 2 மட்டும் என்கிட்ட இல்ல. ஏன்னா எனக்கு லிங்க் வந்து ஓபன் ஆகல சார். நான் மொபைல்ல தான் கனெக்ட் பண்றேன் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணதும் எனக்கு வந்து எரர் காமிக்குது. நீங்க லேப்டாப்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க லேப்டாப்ல மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் லாகின் பண்ணிட்டு ஓகே சார். அங்க போயிட்டு அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த ஜூலை நீங்க எந்த பேட்ச் வரீங்களோ அந்த பேட்ச் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங்ஸுமே இருக்கும். அங்க போயிட்டு கிட் பார்ட் 2 ரெக்கார்டிங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஸோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதாவது சொல்றேன் இல்லையா, பிளேஸ்மெண்ட்ஸ்ல நம்ம இருக்கிறதுனால ஸோ நாங்களும் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் சேமா தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இப்படிதான் ட்ரெயின் பண்ணும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ மண்டே வரும்போது வெல் ப்ரிப்பேர்டா வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியரா இருக்கும் சொல்ல வரேன். ஓகே. அண்ட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் நடுவில் ஏதாச்சும் டவுட் சாரி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய நோட்பேட் எல்லாமே நான் உங்க குரூப்ல நான் வந்து என்ன பண்ணேன்னா பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்க ரெஸ்பெக்ட் குரூப்ஸ்ல நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நான் சொன்ன ஹேண்டல்ஸ், ரோல்ஸ். சார் சார். சொல்லுங்க சார். சார். அந்த டே 1 அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருந்துச்சுல சார், அந்த இன்வென்டரி கான்ஃபிகரேஷன் அது இன்னும் ஷேர் பண்ணல சார். அதுவும் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா. அதாவது என்கிட்ட ஒரு 3 நோட்பேட் இருக்கு. அதுல ஹேண்டல்ஸ்க்கும் வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். சரிங்களா? கேக்குதா? ஓகே சார். கேக்குது சார். தேங்க்யூ. அது எல்லாமே ஷேர் பண்றேன்.